நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சுதந்திரத்திற்கு முந்திய இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பு அல்லது ஆங்கில பொருட்களை பகிஷ்கரித்தல், நமக்கு ஒரு சுதேசி சிந்தனை இப்படிங்கிற அளவிலையாவது ஆங்கில மொழிக்கு எதிரான ஒரு மனநிலையும் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கவனிக்க முடியுது. முழுக்க முழுக்க இருந்துச்சா அப்படிங்கிறது நம்ம விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிற அளவிலே இருந்தாது அது இருந்துச்சு. ஆனால் சுதந்திரம் பெற்ற இந்த நவீன இந்தியாவில் ஆங்கிலத்தின் மீதான மோகம் அல்லது ஆங்கிலத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது ரொம்ப அதீதமாக இருக்கிறது, தேவைக்கு அதிகமானதாக இருக்கிறது. பொதுவாக ஆங்கிலம் என்று வருகிற போது தானாகவே தமிழ் வெர்சஸ் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு டிபேட்டுக்குள்ளே இயல்பாகவே நம்ம இதுவரைக்கும் போய் வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை தாண்டி முதல் முறையாக நம்ம பேச போகிற விஷயம் ஆங்கிலம் என்பது தேவையில்லாதது அப்படின்னு இப்போ பேச முடியாது. ஆங்கிலம் என்பது தேவைப்படுகிறது என்பதை இருதரப்பிலுமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ முதல் முறையாக நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரெண்டு பக்கத்திலையும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள், ஆங்கிலத்தில் புழங்குபவர்கள், ஆங்கிலத்தில் பேசுபவர்கள், ஆங்கிலம் பற்றிய அறிவோடு இருக்கிறவர்கள் ரெண்டு தரப்புலையும் இருக்குங்க. ஆனால் நம்ம எந்த இடத்துல டிபேட் பாயிண்ட்டை வைக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவு முக்கியத்துவம் இவ்வளவு அதனுடைய பங்களிப்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஒரு தரப்பிலும், இன்னொரு தரப்பில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆங்கிலத்துடைய தேவை என்பது இங்கே அதீதமாக இருப்பதால் அதீதமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, இது இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள். ஸோ ஆங்கிலம் வெர்சஸ் தமிழ் அல்ல இதோடைய டிபேட். ஸோ தட்ஸ் த டிபேட் பாயிண்ட். எடுத்தோடனே நம்ம சீரியஸ் நோட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஜாலி நோட்லேருந்து ஆரம்பித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பக்கத்தில் ஃபஸ்ட் கொஸ்டின் வைக்கிறேன். எல்லாருக்குமே ஆங்கிலத்தை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அப்புறம் சிரத்தை எடுத்து ஆங்கிலத்தை கற்றுக்குறாங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் பேச வந்த பிறகு, இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது அவங்களுடைய போலித்தனங்கள் எப்படியெல்லாம் உருவாகிறது. அது வரைக்கும் நார்மலாக இருப்பாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் இங்கிலீஷ் தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய போலித்தனம் எப்படி வருகிறது? ஒரு தனி மனுஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தனக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப விஷயம் ஞானம் உள்ளவனா காட்டிப்பான். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரசனையில் வந்து ரொம்ப மேல்தட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. அதுதான் முக்கியமான இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்போ ரசனையில் மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அது கண்டிப்பாக மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். சூப்பரா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த ரசனைங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்ததுனால ரசனையில் எப்படியான போலித்தனங்கள்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு மேல்தட்ட வகுப்புல இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து மியூசிக் அதே மாதிரி தான், எனக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும் பித்தோவான் அந்த மாதிரி நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. போட்டு பிரிச்சு எடுத்துருவாங்க. ஆமா கண்டிப்பா. இங்கிலீஷ் தெரியாத வரைக்கும் அவன் ஒரு மாதிரி இருப்பா சார். இங்கிலீஷ் தெரிஞ்சோன்னு ஒரு ஆணவம் வந்துடும் சார். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நான் எங்கே வேணா போய் சமாளிச்சிருவேன், எங்கே வேணா நான் வாழ்ந்துருவேன். அதுக்கு முன்னாடி சிம்பிள் மேனாக இருந்தவன் இங்கிருந்து பெருமை ஆயிடுவா சார். எனக்கு எல்லாமே தெரியும், ஐ எம் த ப்ரௌடஸ்ட் மேன். எஸ், ஆணவமும் பெருமையும் தானாய் வருகிறது. எஸ். தென் பொண்ணுங்க நிறைய பேர் நாவல் படிப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாவல் புக் எல்லாமே சின்னதாக இருக்கும், அவங்க ஹேண்ட் பேக் அதோட பெருசாக இருக்கும். இருந்தாலும் அவங்க ஹேண்ட் பேக் வைக்க மாட்டாங்க, பேக் அந்த புக்கை எப்போவுமே கையிலேயே சுற்றிட்டு இருப்பாங்க. எப்போ அது என்ன தெரியல, எப்போ பார்த்தாலும் அது அப்படி ஹேண்ட் புக் படிக்கிறத நான் பார்த்தது இல்லை. ஆனால் எப்போவுமே எல்லாரோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் புக் கையில் வச்சுருப்பாங்க, ஒரு ஹேண்ட் பேக் ஒரு கையில் வச்சுருப்பாங்க. இப்படியே தான் போகிறது. அந்த போலித்தனங்கள் என்னங்கிறதா ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. சும்மா இருக்காமல் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்னு ஒரு புக் எடுத்து வச்சுருந்தான். அந்த புக்கை எழுதுனது அந்த அம்மா இருந்தது ராய். அது எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரியல, அந்த ஒரு புக்கோடையே அவங்களும் நிறுத்திட்டாங்க. ஒரு பந்தா அதை வச்சு படிச்சுட்டு இருந்தா ஒரு ஹை சொசைட்டிங்கிற மாதிரி ஒரு பந்தாவுக்காக அதை வச்சுட்டு இருப்பான். அதை அவன் படிக்கவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். கையில் வச்சுக்கிறது புக்குக்கு எல்லாமே போக வேணாம். நான் ஒரு தமிழ் புக்கு படித்தாலே என்னோட மாதிரி பார்ப்பானே, என்னடா பசுமை விவரம்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறதே இப்படி தான் பார்ப்பாங்க. நம்மளோட பார்வையே வந்து ஒரு தமிழ் புக் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னாலே நம்மளை வந்து ஒரு அந்நியன் மாதிரி பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு தீவிரவாதி மாதிரி. தமிழை படிக்கிறவன சாதாரண ஆள் மாதிரி ஒரு ட்ரீட் பண்ண பார்க்குறது. இல்லை சாதாரண ஆளோட ஒரு தீவிரவாதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேற ஓகே. பொதுவாக இந்தியர்கள் மத்தியில் ஆங்கிலம் தெரிந்த பிறகு வருகிற போலித்தனம் என்ன? தமிழையே தமிழ் அப்படிங்கிறாங்க, தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே. தமிழே ஆங்கிலம் மாதிரி பேசுறது. ஓகே. இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டிவான வேர்டு. நீ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆங்கிலத்து மேலே மோகம் இருக்கிறவங்க ஒரு டிஷர்ட் போடுறாங்க, இப்போ FCUK. நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஸ்னியில் பேன் பண்ணிக்கிறாங்க. நிறைய இம்ப்ரிசன்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்குது. ஆமாம், அது மாதிரி ஒரு வார்த்தையை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு தமிழில் ஒரு டிஷர்ட்டை போட்ட முடியாது. ஆமாம், அப்போ இங்கிலீஷை போட்டுக்கிறாங்க. ரைட். ஓகே.
இவ்வளோ நாள் ரோட்டு கடையிலையோ இல்லை பக்கத்தில் சின்ன கடையிலையோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இங்கிலீஷ்லாம் தெரிஞ்ச போனால் வாங்க பீஸா சாப்பிட்லாம், லெட்ஸ் கோ ஃபார் த பீஸா மேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக அதை நினச்சிக்கிறாங்க. ஒரு அந்த ஃபுட்டில் தான் அவங்களோட அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளாக அங்கே வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அங்கே தான் அவங்களோட மொழியின் தாக்கத்தையும் அங்கே தான் அவங்க காட்டுறாங்க மற்றவங்க மேலே. அது வந்துட்டு ஒரு வெஸ்டர்னைஸாக மாறுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே. அப்புறம் இன்வைட்டிங் ரிலேட்டிவ்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு ஸ்கேல் செட் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் தான் நான் என்கரேஜ் பண்ணணுன்ட்டு. இவர் தான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து எங்கேயோ வந்திருப்பாரு, பட் இவரை பார்க்க தான் வந்திருப்பாரு. பட் அந்த டைம் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க அப்பா வந்துலையே அவர் நம்ம அவனுக்கு நிச்சயம் ஆயிருக்கு, ஏதோ ஒன்று தான் பார்க்கறதுக்கு வரேன் நான் இவன் இல்லை எனக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது அவங்க ஒன்றும் வேலை பெருசாக இருக்காது. ஹி வில் கிரியேட் தட் மூமெண்ட் ஸோ தட் ஹி கேன் அவாய்ட் மீட்டிங் சச் பீப்புள். ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் இங்கிலீஷ் தெரிஞ்ச பிறகு அவங்களுடைய போலித்தனம் எப்படி வருகிறது? எல்லாமே லாவிஷாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பீரிட்டு லஞ்ச் ஹாரில் வந்து ஒரு எவர்சிலோ டிஃபன் பாக்ஸ் இருந்து காரக்குழம்பு சாப்பிட்றது வந்து அந்த காம்பினேஷன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்து கூட எல்லாமே பெருசாக காட்டணும், லாவிஷாக காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லாமே ஸ்டைலாக இருக்கணும், ஒரு ஸ்டைல் ஐக்கானாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த லாங்குவேஜை மட்டும் எடுத்துக்காம அப்பியரன்ஸ் வைஸ், ஆட்டிடியூட் வைஸ் எல்லாத்துலேயுமே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. ஆங்கிலம் கற்றுட்ட பிறகு அவன் செய்கிற போலித்தனம் என்னென்னா, தமிழ் செய்தித்தாள் வாங்குவாங்க வீட்டில். அவன் ஆங்கிலம் கற்றுட்ட பிறகு அந்த முதல்ல தமிழ் செய்தித்தாள் வந்து படிச்சுட்டு எங்கேனாலும் போட்டுருவாங்க. ஆனால் இந்த ஆங்கிலம் கற்றுட்ட பிறகு ஆங்கில செய்தித்தாளை வாங்கிட்டு படிச்சுட்டு வீட்டு டேபிள் மேலே வைப்பான். ஏன்னு கேட்டேன்னா 4 பேர் வரும்போது இவனுக்கு ஆங்கிலம் தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக அது மாதிரி பண்ணுவான். தமிழ் செய்தித்தாளை ஒழித்து வைத்து விட்டு ஆங்கில செய்தித்தாளை வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அங்கேயே குமுதமும் ஆனந்தவனும் டேபிளில் இருக்குது, கூடவே இப்போ ஹிந்து பேப்பர் மேலே இருக்குது. அது வந்து அதை வைக்கிறது மூலமாக நான் இந்த ஹிந்து பேப்பர் படிக்கிறேன் அல்லது ஒரு ஆங்கில செய்தித்தாளை படிக்கிறேன்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த மேற்கத்தியத்தையும் தன்னோட இணைச்சி வச்சுக்கிட்டு ஒரு போலித்தனமான ஒரு 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 அன்டியூ அட்வான்டேஜ் எடுப்பாங்க பேசும்போது. என்னது? இப்போ யார்கிட்டயாவது ஒரு விமென்ட்ட பேசணும்னு வச்சுங்களேன், ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி அவங்க கட்டி பிடிக்க கூட லெவலுக்கு போவாங்க. ஓகே, அந்த லெவலுக்கு கூட போவாங்க. ஓகே, இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த லாங்குவேஜை தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜ் எடுத்து அந்த க்ளோஸ்னஸ்க்கு போவாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த லாங்குவேஜ் இல்லாமல் வேறு ஏதாவது லாங்குவேஜ் பேசுனாங்கன்னா அவங்க அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு அழுக்க வச்சுட்டு அவங்க போவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டான ஒரு பாயிண்ட் இது. எஸ், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஆஃப்கோர்ஸ். எஸ். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் வந்து தன்னை முற்போக்குவாதியாக காட்டிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து ரொம்ப பழமையாக இருக்கிற மாதிரியும் இங்கிலீஷ் படித்ததுனால தான் வந்து எல்லா விதமான பெண் சுதந்திரத்துலேருந்து எந்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க வந்து ஒரு முற்போக்குவாதியாக தன்னை காட்டிக்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக. ஒன்றும் இல்லை, கோட்டு போட்டுக்கிறது, டை போட்டுக்கிறது, ஷூ போட்டுக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு விதமான போலி. நான் பாதி தான் வந்திருக்கேன், கழட்டிட்டாங்க. ஆமாம் சார், நான் வந்து இதை எதிர்மறையான விஷயமாவே பார்க்கல. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதே முக்கியத்துவத்தை வந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தோம், ஹிந்திக்கு கொடுத்தோம். ஏன் வந்து நிறைய ஹிந்தி படிக்கிறாங்க அந்த கேள்வி இருக்குல்ல. இதே வந்து ஒரு சமூக மேல்நிலையாக்கத்தோட சோஷியல் மொபிலைசேஷனோடு இது வந்து தொடர்பு பெற்றிருக்கு. அப்புறம் வந்து நான் இதை ரொம்ப ஒரு ஹியூமனிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன். நான் வந்து ஒரு ஊரில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே நகரத்தில் ஒரு கல்லூரியில் படித்தேன். அப்போது வந்து என்ன மாதிரியே ஊர்லேருந்து படிச்சுக்கிட்டு நகரத்தில் வந்து சேர்ந்த பலருடைய மனப்பான்மை மாறுறதை நான் பார்த்துருக்கேன். ஒரே ஆள் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது லுங்கி கட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பம்புடாஸ் போட்டு வெளியே போகும்போது அவனுடைய பாடி லாங்குவேஜ் மாறதை பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப சிரமப்பட்டு ஆங்கிலம் கற்றுக்கிட்டு பேச முயற்சி பண்ணுறதை பார்த்துருக்கேன். அவங்களுடைய கடுமையான காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து நான் ஒரு ஹியூமனிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிம்பத்தட்டிக்காக தான் நான் இதை பார்க்க விரும்புகிறேன். யாரும் வேணுன்னே பந்தா பண்ணதான் நினைக்கல. இதில் பந்தா பண்ணக்கூடிய பலருக்கும் வந்து இந்த பிரச்சனை. உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு ராக் மியூசிக் போடுறாங்க, இல்லாட்டி ஒரு இடத்துல ஒரு பாப் மியூசிக் போடுறாங்கன்னா வந்து அது பழக்கம் இல்லாதவங்க தான் வந்து உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க, காலை போட்டு மிதிப்பாங்க, அதில் அப்போ ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மேல் சமூகத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக்கணுங்கிற விருப்பம் இருக்குது, நெருக்கடி இருக்குது. ஓகே, நான் கர்மாத்தூரில் ஆங்கில ஆசிரியராக இருக்கும்போது அந்த பையங்கள்லாம் கேட்பாங்க, அவங்க சொன்ன கருத்து தான், சார் நான் எக்ஸாம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸாம் திஸ் இஸ் த வை, தட்ஸ் ஃபைன் அப்படின்னு நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இமிட்டேட் பண்ணேன்னா எல்லோரும் சிரிக்கணுவேன். அப்போ நான் என்ன செய்யறது? நடிக்கணுமா வேண்டாமா? நான் எப்போவுமே சொல்வேன், உச்சரிப்பு வேணும்னா நடிக்கணும், ஆங்கிலம் சில வழியில் படிக்கணும், கிராமர் படிக்கணும்னா கூட நடிக்கணும், ஏன்னா அது இன்னொரு மொழி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு ஆராய்ச்சி பூர்வமாக ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல.
மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது சரியாக தெரியலன்னு டிபார்ட்மெண்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணுவோம். கடைசியில் 1976 பிரிட்டிஷ் கவுன்சில் ஸ்காலர்ஷிப்போட எடின்பரோவுக்கு எம்எஸ்சி இன் அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிக்க போனேன். அப்போ டுட்டோரியலில் இந்த கேள்வி எழுப்பினேன். அப்போ ஆலன் டேவிஸ்ங்கிற ப்ரொஃபஸர் என்ன சொன்னார்னாக்கா, ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ் தாய்மொழியாக கொண்டு ஃப்ரெஞ்சு வந்து 2வது மொழியாக படிக்கிறவங்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் ஃப்ரெஞ்சு ப்ரொனன்சியேஷனும் கிராமரும் மொத்தத்தில் சரியான வகையில் ஃப்ரெஞ்சை பயன்படுத்தக்கூடியதும் யார் செய்கிறாங்கன்னா, தான் ஏற்கனவே ஒரு ஃப்ரெஞ்சு கல்ச்சரில் ஊறி போன மாதிரியும் அதை பற்றி தெரிஞ்ச மாதிரியும் நடிக்கிறவன் ஃப்ரெஞ்சை சரியாக பேசுகிறான் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்கள் ஆக்சுவலாக இது தமிழில் ரொம்ப மைனூட்டான ஒரு ஷோ. ஸ்டைலாகவே ஏன் இங்கிலீஷ் பேச நமக்கு தோணுதுங்கிறதுக்கான காரணத்தை முதல் முறையாக தமிழ் சமூகத்தில் இவர் தான் வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். இயல்பாகவே வெள்ளக்காரனாகவே மாறிக்கிட்டா இங்கிலீஷ் வந்துடும்னு ஒரு இயல்பு நம்பிக்கையே நமக்கு இருக்கிறப்போ ஹே டியூட்லாம் அதுலேருந்து தான் வருது. சார் ஒரே ஒரு விஷயம் சாரை பற்றி அவர் சொல்ல மாட்டார். சார் வந்து மிகப்பெரிய ஒரு கிராமத்தை பிறந்து இங்கிலீஷ் எஸ்எல்சி வரை இங்கிலீஷ் தெரியாது சார். அதுக்கப்புறம் படித்து பிரிட்டிஷ் கவுன்சிலுடைய சீஃபாக ஆனவர் சார். இந்தியாவில் யார் அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். பிரிட்டிஷ் கவுன்சிலில் இங்கிலீஷ்காரங்களே அசந்து போகிற அளவுக்கு 30 ஆண்டுகளாக இருந்தது. ராபர்ட் பெல்லம்னு தெரியாத ஆள் கிடையாது சார். கண்டிப்பாக பதிவு செய்யணும். ஒரு கிரேட் வாழ்த்துக்கள் சார். திருநெல்வேலிக்காரர் அடைக்கலாபுரம். அதில் 3 அடைக்கலாபுரம் இருக்குது. இது வந்து ஆறுமுனையரிக்கும் திருச்செந்தூருக்கும் மத்தியில் உள்ள அடைக்கலாபுரம். தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரம். ஆக்சுவலாக இன்னும் பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அபிலாஷ் ஒரு விஷயங்கள் ஒரு நெருக்கடியான விஷயம் எழுத்தாளர் அபிலாஷ். அதாவது இதனுடைய நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது. நான் வந்து அதுக்குள்ளே என்னை போய் ஐக்கியப்படுத்திக்க வேண்டிய படபடப்பும் பிரச்சனையும் எனக்கு அது இருக்கிறது. ஹியூமானிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தேன் அப்படின்னார். ஆங்கிலம் தெரிந்து வைத்திருப்பதால் அல்லது ஆங்கிலத்துக்கு ஒரு மிக முக்கியமான முக்கியத்துவத்தை கொடுப்பதால் என்ன பலன் கிடைக்கிறது உங்கள் பர்சனல் லைஃப்லேருந்து? ஆங்கிலத்தால் எனக்கு இந்த பலன் நேர்ந்திருக்கிறது. வாட் இஸ் தட்? சார் நான் வந்து 6 இயர்ஸ் பேக் நாகர்கோயிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்தேன். ஓகே, வரும்போது எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. நான் வந்து ஒரு எம்என்ஸ் பிபிஓ கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். தி ரிஜெக்டட் மீ பிகாஸ் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். இன்னைக்கு நான் ஒரு பிபிஓவில் ஐம் பீயிங் எ டீம் லீடர். ஒன்லி ரீசன் இஸ் ஐ நோ இங்கிலீஷ். வேலை கொடுத்ததுங்கிறத தவிர ஆங்கிலத்தின் மூலமான பாசிட்டிவ் சேஞ்ச் என்ன? எனக்குள்ள ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும்ல, அது என்னன்னு கேட்குறேன். சார் இங்கிலீஷ் தெரிஞ்சதால எனக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கும் எந்த மனிதர்கிட்டையும் பேசுறதுக்கான தைரியம் கிடைச்சிருக்கு. இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும் தமிழ் ஹிந்தி தெரிஞ்சதால இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சதால ஒரு அமெரிக்காவோ ரஷ்யாவோ இதுவும் மறுபடியாக ஆங்கிலத்தினுடைய பலனை அன்றி ஆங்கிலம் உங்களுக்கு ஏற்படுத்திய பலன் அல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் இந்த மாதிரி மொழி தெரியாத ஊருக்கு போயிருந்த போதும் என்னோட ஆங்கில அறிவு வந்து எனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு. சார் இப்போ நான் ஒன்று சொல்லுங்களேன். நான் வந்து ஒரு திருக்குறளோ அல்லது ஒரு ஆத்திச்சுடியோ படித்தேன் அப்படின்னா வந்து கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே ஒன்று சொன்னிச்சு அப்படின்னா நான் ஒரு 10 தடவை படித்த பிறகு மனசில் ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துது. அறம் செய்ய விரும்புங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது. கேளில் விளைச்சலும் கல்வி அப்படின்னு சொல்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏற்படுத்துதல் ஒரு தாக்கத்தை. அப்படி என்ன தாக்கத்தை அந்த மொழி ஏற்படுத்துச்சுங்கிறதா என் கேள்வி. அதோடைய பலனை பற்றியே பேசிட்டீங்க. ட்ரைங் டு அட்வொகேட். எல்லாருமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்பெனி வச்சிருக்க மாதிரியே ஏன் பேசுறீங்க? ஏன்னா வந்து மன தைரியத்தை கொடுக்குது. எனக்கு வந்து என் நம்பிக்கை முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுல இருந்து ஒரு சென்னை வரதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சது, கற்றுக்கிட்டதெல்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு மனத்தில் வந்து ரொம்ப தைரியம் வருது. நம்ம வந்து எங்கேயும் தனியாக போகலாம். கணவனை எதிர்பார்த்துட்டு அவங்க கூட தான் போகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு வேலை விஷயமானவோ வெளிநாடோ அமெரிக்காவோ லண்டனோ எனக்கு எல்லாமே ஒன்று தான். இப்போ ஈரோடு போகிறதுனாலும் அதே மாதிரி ஃபீலிங் தான், லண்டன் போகிறதுனாலும் அதே ஃபீலிங். அந்த மன தைரியம், ஓகே, மன தைரியத்தை அது தருகிறது. நான் எந்த இடத்திலும் போய் நின்று பேச முடியும். அப்புறம் என்னோட பவுண்டரி லெவல் பார்த்தீங்கன்னா அந்த திங்க் பண்ணுற அந்த பவுண்டரி லெவலும் அதிகமாயிருக்கு. அது இங்கிலீஷ்னால அது எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன தைரியம் வருது உங்களுக்கு? எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகுது இல்லையா? நீங்க நிறைய பேர்கிட்ட பேசி 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. உங்களை குறுக்கி கொள்ளாம நீங்க வெளியில வந்துடுறீங்க. கரெக்ட். எஸ், இதுதான் பாயிண்ட்ங்க. ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் சார். ஓவராலாக ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் நல்ல மேட்டராக இருக்கு. சொல்லுங்கள். ஃபீல் குட் ஃபேக்டர் இப்போ எப்படின்னா, இப்போ ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கிலீஷ் மீடியமில் தான் படித்தேன். அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து நான் அவ்வளோவா இங்கிலீஷ்லாம் பேசினதில்லை. தமிழில் தான் பேசிப்போம் பசங்களுக்குள்ள. ஸோ இந்த ஸ்லோவாக இந்த இங்கிலீஷ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் பற்றி படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல் இவங்க எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்னை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க they elevated me to a they saw me as some different being from others. So அது வந்து ஒரு பிடிச்சிருந்தது. இட்ஸ் a feel good factor. ஸோ அது இவங்க சொன்ன எல்லாமே கான்ஃபிடன்ஸ், ஆப்டிமிசம் எல்லாமே அதில் இருந்தது.
ஸோ நம்ம இவ்வளோ பண்ணும்போது இவ்வளோ நினைக்கிறாங்களேன்னு பண்ணும்போது இட் மூவ் மீ டு த நெக்ஸ்ட் லெவல். அடுத்த லெவல் போகும்போது ஸ்கூல் பீப்புள் லீடர் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக இன்னைக்கு ஜாப் வரைக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இட் ஹஸ் பீன் அ ஃபீல் குட் ஃபேக்டர் ஃபார் மீ ஆல்வேஸ். அடுத்தவங்க முக்கியமானவங்கன்னு நான் கருதுவதற்கு அது பயன்பட்டு இருக்கிறது. தமிழ் கொஞ்சம் ஐ எம் ஃப்ரம் கேரளா. இட்ஸ் ஓகே. யா, என்னோட குழந்தை ஷீ இஸ் 3 years old. ஓகே. ஸோ வீட்டில் மலையாளம் பேசுவேன். அண்ட் whenever office people, when they come to home, she used to be shy. She used to hide behind me. But then I realized it's a language. She's not able to communicate to the others. If English தெரிந்தப்போ I feel like a proud mother. She, after speaking English to others, she looks at me. I'm okay or right. How much உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்கு உங்க குழந்தை இங்கிலீஷ்ல பேச? I am proud because she could accomplish something. உண்மையிலேயே ஆங்கிலம் நமக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? பாசிட்டிவான தாக்கம். என்னை மிகப்பெரிய போராளியாக்கி ஆங்கிலம், அதாவது நமக்கு ஒரு கலாச்சாரத்தில் நம்ம முகத்தை பொதுவாக நம்மளே பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது. தமிழ் கலாச்சாரத்திலே வாழ்ந்து வந்த நான் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளரும் பொழுது கான்வெண்ட்டில் போய் படிக்கும்பொழுது ஆங்கிலத்தினுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, அப்படி இல்லை தட்டி கேட்கலாம். ஒரு போராளி மனப்பான்மை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முக்கியம், சுய சிந்தனை முக்கியம். அப்பா சொன்னாங்க, கலாச்சாரம் சொன்னதுங்க அப்படியே ஏற்றுக்கக்கூடாது, ஏன் என்ற கேள்வியை கேட்கணுங்கிற மிகப்பெரிய சிந்தனையை, ஒரு விதையை விதைச்சது ஆங்கிலம். அதை நான் மறுக்கவே முடியாது. இன்றைக்கி நான் வீட்டில் கூட எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க, அப்பா போலீஸ் கமிஷனர் இருந்ததுனால யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இவனை இங்கிலீஷ் படிக்க வச்சு தான் பெரிய ப்ராப்ளமாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி மனத்தையும் அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, தன் கருத்து எங்கேயும் பயம் இல்லாமல் சொல்வதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு அதுக்குள்ள சீடையும் கொடுத்துருக்கு, அதுக்குள்ள தைரியத்தையும் கொடுத்துருக்கின்றது. தனி மனித உரிமை குறித்த கேள்விகளை எழுப்புவதற்கான துணிச்சலை இது தந்திருக்கு. நிச்சயமா துணிச்சல். காரணம் ஆங்கிலத்தின் வழியான அந்த படிப்பு, அதிலிருந்து தகவல்கள். வேற இரண்டாவது, ஷெல்லி மாதிரி கவிஞனையும் இந்த மாதிரி புரட்சிகரமான கவிஞர்களின் நாவல்கள் படிக்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன் என்று கேட்குறான். ஷெல்லி மிகப்பெரிய நாஸ்திகர் அவர். அப்போ எங்கள் அப்பாட்ட இதெல்லாம் கேட்க ஆரம்பித்தேன். அடுத்தவர்கள் சிந்தனையிலேயும் உண்மை இருக்குங்கிற கேட்கக்கூடிய மனப்பான்மை அது வளர்த்துது. அதாவது இன்னொரு கலாச்சாரத்தில் நம்ம இப்படி செய்கிறோம், உலகத்துக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இப்படியும் செய்வாங்க, இது மாத்திரம் உண்மை இல்லை, அவங்க சொல்கிற மாற்றுக்கருத்தில் உண்மை இருக்கலாம்னு கேட்கக்கூடிய இந்த லிசனிங் ஸ்கில்லை ஏற்படுத்தியது நிச்சயமாக சொல்லுவேன் ஆங்கிலம். எஸ். பக்கத்தில் ஒன்று, நான் சின்ன பையனாக இருக்கும்போது வில்லேஜ் பாலிட்டிக்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே. ஊர் கூட்டத்துக்கு போவேன். எங்கள் அப்பா மாதிரி உள்ள ஒரு குரூப் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. உதாரணமாக, ஒரு வீட்டில் சாவு நடந்திருந்ததுன்னா அந்த பிணத்தை தூக்காமல் ஊர்க்காரங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு வரி வசூல் பண்ணுறதுலேயே குறியாக இருப்பாங்க. அப்படி ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை மாற்றணும்னு ஒரு போராட்டம் ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் ஒரு மேரேஜ் சரியாக போகலை, திருமண வாழ்க்கை சரியில்லைன்னா அந்த மன முறிவு ஏற்படுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ உரிமை வேணும்னு போராடினாங்க. பேச விட மாட்டாங்க. அப்போ ஊர்க்கூட்டத்தில் இந்த பிரச்சனைகளை இவங்க எழுப்புவாங்க. எழுப்பும்போது என்ன ஆகும்னாக்கா, எங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், திருச்செந்தூரில் உள்ள இன்ஸ்பெக்டர், எங்கள் ஊரில் உள்ள சாமியார், பங்கு சாமியார், இவங்க 3 பேருக்கும் இங்கிலீஷ் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அப்பா சொல்கிற கருத்து நல்லதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவங்க பேசவே விட மாட்டாங்க. அந்த ஹியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜட்ஜோட ஹியரிங் வேணும் அப்படின்னு, அந்த ஹியரிங் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல. அப்போ தான் முடிவு பண்ணேன், ஆங்கிலம் படித்து இந்த கருத்துக்களுக்காக வாதாடணும்னு. நெக்ஸ்ட், பர்சனல் இம்பேக்ட் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திருக்க தனி மனித தாக்கம். இந்த லாங்குவேஜ் நான் பேசினேன்னா ஐ ஹவ் நோ அதர் பிஸ்னஸ் டு டூ ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டில். let us come to the point. In the language, since it is an official language, once I use this language, I can come to the business. I cannot simply say that this and that, I cannot say simply. So, I have a business to do. அப்படின்ற ஒரு official, ஒரு authoritative இது தைரியத்தை கொடுத்தது இந்த language. ஒரு அதிகாரத்தின் மொழி தான். அதிகாரத்தின் மொழி. ஒரு power, language is power. இன்னொன்று equality கொடுத்தது. I can say Mr. Gopinath. Ordinary journalist can call Mr. Prime Minister, answer this question. But our cultural inhibitions are there, our languageல. உண்மைதான். ஆனால் ஈக்குவாலிட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா, அது என்னது? கிராமத்தில் சாதி பவர், சிட்டியில் லாங்குவேஜ் பவர், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பவர். இந்த லாங்குவேஜ் மூலிமா நீங்கள் எந்த டோர் வேணாலும் லாக் பண்ண முடியும். ஸோ ஈக்குவாலிட்டி, நீங்கள் அவன் கிடையாது, வேலைக்காரன் அவன், மாஸ்டர் அவர் இல்லை, எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ஆர் ஹீ, ரெண்டு பேரும் ஹீ தான், அவரும் அவன்லாம் கிடையாதுங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த ஈக்குவாலிட்டி கொடுக்குது இந்த லாங்குவேஜ். ஸோ இப்போ தலித் பீப்புளெலாம் தலித் இங்கிலீஷ் காடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரபான் பிரசாத் இப்போ தலித் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ டவுன் ட்ராடனுடைய அப்லிப்மெண்ட்டுக்கு இந்த லாங்குவேஜ் பயங்கரமாக யூஸ் ஆகும்.
ஸோ இதை வந்து நம்ம இந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டெலெக்சுவல்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ நேம். இந்த லாங்குவேஜுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி வந்து டிமாண்ட் பண்ணுது. இவருக்கு எம்பவர்மெண்ட் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. லெட்ஸ் கம் டு த பிஸ்னஸ், லெட்ஸ் டாக் திஸ் அப்படின்னால வந்து ஊர்லேருந்து வந்தவன் இது எல்லாவற்றையும் உடைத்து கொண்டு ஜாதிய கட்டுமானங்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஒரு மொழியின் வழியாக நேரடியாக தொடர முடியுது. இங்கிலீஷ் இஸ் பவர் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த எல்லா மாற்றங்களும் வந்து ஒரு மேலோட்டமான அளவில் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் பார்த்த விஷயங்களில் அப்படி தான் நான் நம்புகிறேன். நம்ம சமூகம் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கான வருடங்களாக இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து இப்போ அவரே வந்து ஹீன்னு சொல்கிறாரு. நான் அதே ஒரு பேராசிரியர் இங்கே இருக்கார். அவர் வந்து தன்னுடைய கல்லூரி கூடிய ஒரு முதல்வர்கிட்ட போயிட்டு சம உரிமையோடு பேச முடியாது. அது எங்கேயுமே நடக்காது. நம்முடைய சமூகங்களில் கூடிய எல்லா மட்டத்திலையும் வந்து ஒரு ஹைரார்க்கி, ஒரு படிநிலை இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து மாற்றுத்திறனாளின்னு சொன்னாலும் நம்ம சமூகம் வந்து ஒரு ஊனமுற்றவனை வந்து மிருகமாக தான் பார்க்குது. அது அப்படி தான் பார்க்கும். அது வந்து பல வருடங்களாக இப்படி ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கக்கூடிய சமூகம் மாறாது. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம சமூகத்தில் வந்து ஆங்கிலம் மிக சரளமாக பேசக்கூடியவங்க, ஆங்கிலத்தை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாதிய ரீதியாக நான் அதை பார்க்குறேன். எந்த அளவுக்கு வந்து அவங்க தங்களை மேல்தட்டு மொழியோடையும் பண்பாட்டோடையும் இணைச்சிக்கிறாங்க, அதே அளவுக்கு அவங்க ஒரு இந்தியத்தனத்தோடு இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஒரு மரபையும் மேற்கத்திய விஷயங்களையும் கலந்து இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கடவுள் நம்பிக்கை எட்டவர்களாக மாற்றிச்சு அப்படிங்கிறது பேசினாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்தியர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஆங்கிலத்தை படித்து மேற்கத்திய கல்வியை பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆட்களாக மாறுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அமெரிக்காக்கெல்லாம் போய் படித்து வந்தவங்க தான். ஆனால் அவங்க இங்கே வந்த உடனே ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மாறுறாங்க. அவங்க போய் போலீஸ் அமர்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனை வந்து மிக மிக பழமையானதாக இருக்குது. இங்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. இப்போ நம்ம சொன்ன பெரும்பாலான அந்த நவீனத்துவ ஆட்கள், இந்த மாடர்னிட்டிங்கிறத நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தவங்க வந்து முதலாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டதுனால தான் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அந்த மாடர்னிட்டி வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய அந்த ட்ரெடிஷ்னல் பிரச்சனைகளில் வந்து சிக்கிக்கிட்டு தான் இருக்குது. அதை பிச்சு உடச்சி எரிஞ்சு இது ஒரு புதிய நவீனத்துவ சமுதாயமாக இந்தியா மாறலை. ஓகே, மொழியினால் ஒரு மேல்பூச்சி நடக்குது அப்படிங்கிறது இந்த தரப்பில் அவங்க ஓரளவு அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஆங்கிலத்தின் வழியாக கற்றதால் அல்லது ஆங்கிலத்தை தெரிந்து கொண்டதால் அதன் மூலமாக நான் படித்த விஷயங்கள் எனக்கு முக்கியத்துவத்தையும் மாற்று சிந்தனைகளையும் தருது அப்படிங்கிறது இந்த பக்கம் தொடர்ந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஆங்கிலத்தின் மீதான அதீத மோகம் பலமா பலவீனமா? இன்னும் பல அடுக்குகளில் பல கட்டுமானங்களில் இது பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இங்கிலீஷ் வெர்சஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அதாவது ஆங்கிலத்திற்கு இங்கே அதீதமான முக்கியத்துவம் தரப்படுகிறது, இவ்வளவு முக்கியத்துவம் தேவையில்லை அப்படின்னு ஒரு தரப்பிலையும், ஆங்கிலத்திற்கான இந்த முக்கியத்துவம் அவசியப்படுகிறது அப்படின்னு இன்னொரு தரப்பிலையும் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்பிலும் ஆங்கிலத்தை பழங்கி கொண்டிருக்கிறவர்கள் தான். ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் தமிழ் சூழலில் கவனிக்கப்பட வேண்டிய ஆங்கிலத்தை பற்றி பேசக்கூடியவர்கள். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு ஷோ, அதாவது ஆங்கிலம் இவ்வளவு முக்கியத்துவம் இங்கு தேவையா அல்லது இந்த முக்கியத்துவம் அவசியப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை பற்றி பேசணும்னு இந்த ஷோவை ரெக்கமெண்ட் பண்ணது திரு PA கிருஷ்ணன் அவர்கள். தமிழ் சூழலில் நம்ம கவனிக்க வேண்டிய இந்திய அளவிலான மிக முக்கியமான ஒருவர். ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக முக்கியமான நாவல்களை எழுதுகிறவர். மற்றொருவர் ஆங்கில பேராசிரியர் திரு நிர்மல் செல்வமணி அவர்கள். மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறார். பொதுவாக எந்த நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மாதிரி டெலிவிஷன் ஷோஸ்க்கு வராதவர் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பதால் அவருக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு அடுக்குலேருந்தும் போக வேண்டியிருக்கு. இந்த சைடில் ஆங்கிலம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை தந்துச்சுன்னு பேசுகிறாங்க, ஒரு போராளி குணத்தை தந்ததுன்னு பேசுகிறாங்க, சாதிய கட்டுமானத்தை உடைப்பதற்கு தேவைப்படக்கூடிய வாய்ப்புகளை அதனுடைய வார்த்தைகளின் மூலமே கூட அது வழங்கிவிட்டது. அப்போ அது தேவைப்படுவது இந்த அதீத முக்கியத்துவமோ அல்லது இன்றைக்கு நீங்கள் விமர்சிக்கிற அந்த அதீத முக்கியத்துவமோ தேவை அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் நான் கேட்க விரும்புகிற கேள்வி ஒரு பொதுவான கேள்வி தான், சரியான பாயிண்ட் இருக்கவங்க மட்டும் பதில் சொல்லலாம். ஏன் ஆங்கிலத்திற்கு அதீதமான முக்கியத்துவம் அல்லது இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை, இந்தியன் சொசைட்டிக்குள்ளே கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ LKG ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொண்டு போய் விட்றேன்னா அவங்ககிட்ட இப்போ நாற்காலி அப்படிங்கும் போதே அவனுக்கு 4 கால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் அவனால் கிரியேட் பண்ண முடியும் மைண்டில். ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட லாங்குவேஜில் படிக்கும்போது. ஆனால் இதே இப்போ இங்கிலீஷில் படிக்கும்போது அவனோட கெஸ்ஸிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறேன். தன்னுடைய தாய்மொழியில் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே ஒருவன் வளர முடியும் அப்படிங்கிறது எல்லாருமே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே தமிழர்களுடைய பிரச்சனையை தான் அவங்க பக்கத்தில் இருக்கிற தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். இதை சொல்லிக்கிட்டே இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு விட்டுறோம்.
ரைட்டா? உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் உண்மையாக இருந்தால், எல்லாரும் இதை ஏற்றுக்கிற உண்மையாக இருந்தால், 50 வருஷமாக இது உண்மைதான் நாமெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால், நம்ம பிள்ளைகளை நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதில்ல. ஏன்னா தமிழ் மொழி தாய்மொழியில் சிந்திச்சா தானே வளர முடியுங்கிறது எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் நம்ம ஒரு பிள்ளை எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குது. வேற ரியல் டேலண்ட்ஸ் வந்து வெளியில எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பேரியரா இந்த லாங்குவேஜ் வந்து இருக்கு. நல்ல பாயிண்ட். ஆனா எப்படி? இப்போ சர்டைன் ஃபீல்டுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரெக்வயர்மெண்ட். அந்த ஃபீல்டில் வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்கள தான் நான் வேலைக்கு எடுப்பேன், அதுக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேங்கிறது ஒத்துக்கலாம். ஆனால் சில ஃபீல்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி சில ஃபீல்டுக்கு வந்து இங்கிலீஷ் மே நாட் பி அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு கன்சிடர். அங்கேயும் வந்து இங்கிலீஷ் பேசுறது தான் வந்து ஒரு மெயின் க்ரைட்டீரியாவா, ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து உண்மையிலே டேலண்ட் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியல, சரியாக ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியலங்கிற ஒரு பாயிண்ட்னால அவங்களால வந்து அவங்களோட உண்மையான டேலண்ட் வந்து வெளியில் கொண்டு வர முடியல. ஸோ எல்லாருக்கும் ஒரு அப்சர்வேஷன் பயஸ் இருக்குது. நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலையும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஐடி ஆகட்டும், பிபிஓ ஆகட்டும், இந்த வேலையில் எல்லாரையும் போய் சேர்த்த முடியாது. இது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் ஷைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான். நானும் ஐடியில் தான் இருக்கேன், எல்லோரும் அப்படி தான். எல்லாரையும் இங்கிலீஷ் படிக்க வச்சு எல்லாரையும் ஐடி பிபிஓலையும் போய் சேர்த்தவே முடியாது. ஒரு ப்ராப்பர் எக்கானமி ரன் பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஒரு பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு ரோபஸ்ட் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் தேவைப்படுது. இதுக்கு வந்து ஒரு தமிழ் சார்ந்த கல்விக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கணும், அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். ஒரு தனியார் தமிழ் கல்வி நிறுவனங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எக்கானமி எடுத்துட்டிங்கன்னா the amount of people employed in IT and BPO is very very less. நமக்கு தெரியறதில்ல. நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்மளுடைய கிளாமரஸ் அட்ராக்ஷனையும் நம்மளுடைய இன்கமையும் பார்த்துட்டு சூப்பர் லைஃப் நம்ம நினைக்கிறோம். இந்த லைஃபுக்கு எல்லாரையும் கொண்டு வர முடியாது. ஒரு 3% 4% இடத்திற்கு மட்டும் தான் அதீதமான ஆங்கிலம் தேவைப்படுது. ஓகே, அவங்களுடைய வேலைவாய்ப்புக்காக தேவைப்படக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் பரப்புறது தேவையற்றது. ஒன்று. ரெண்டாவது, சில துறைகள் தவிர மற்ற துறைகளுடைய திறமைகள் வெளிவராமல் தடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த துறையிலையும் இங்கிலீஷ் பேசுங்கிறான். எல்லா இடத்துலையும் அதீதமான ஆங்கிலம் அவசியம் அப்படின்னு ஒரு பிரம்மை ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர், கவித்துவமான படம் எடுக்கிறவன் போயிட்டு சார் நல்லா படம் எடுப்பேன்னு சொன்னால் அவனை ஆட்டைக்கே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இட் இஸ் அ பேரியர். Undue importance to English is a barrier to express the talents அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. இல்ல, உனக்கு திறமை இருக்கு, உனக்கு போட்டோகிராஃபில அவ்வளவு திறமை இருக்கும்போது தேவைப்படுற ஆங்கிலத்தை படிக்கிறதுல வந்து ஒரு தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் நிறைய. இது பதில் இல்ல. நீ உனக்கு போட்டோகிராஃபி தெரிஞ்சால் இங்கிலீஷ் படின்னு சொல்றதே முதல்ல பிரச்சனை. ராமானுஜம் மிகச்சிறந்த கணித மேதை, மற்ற சப்ஜெக்ட்லாம் அவர் வீக், கணிதத்தில் மட்டும்தான் அவர் ஸ்ட்ராங். அவர் பெரிய ஆள தானே வந்தாரு. அண்டி இம்பார்ட்டன்ஸ் இல்லாத காலகட்டத்தில் பெரிய ஆள தானே வந்தாரு. ராமானுஜம் கணித மேதை, மேக்ஸ்ல மட்டும்தான் கணித மேதை, அதுல மட்டும்தான் கிங். அவர் மற்ற சப்ஜெக்ட்லாம் அவர் ஃபெயில்லாம் இருக்காரு. நம்ம பச்சையப்பன் கல்லூரியில இன்னொரு பாயிண்ட்ங்க. இல்ல, நான் சொல்றத கவனிச்சுக்கங்கம்மா. பாயிண்ட் இருக்கவங்க மட்டும் எனக்கு சொல்லுங்க, இதுக்கு பதில் வேணும். அந்த திறமையை வந்து மற்றவருக்கு அவர் வெளிக்காட்டுறதுக்கு இங்கிலீஷ்ன்றது தேவைப்படுறது. ஏன்னா இப்போ நம்ம ஊரை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் எனக்கு இந்த திறமை இருக்கு நீங்க வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காமன் லாங்குவேஜ் தேவை. திரும்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அண்டி இம்பார்ட்டன்ஸ்னால தான் அந்த பிரச்சனையே வந்துச்சுங்கிறது நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிறீங்க. யாருக்குமே பதில் இல்லையா? ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஜெனரேஷனை சேர்ந்து ஒரு பொண்ணு வைக்குது. அண்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிற காரணத்தினால் ஒரு திறமைசாலி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஸ்பேஸ் இங்கே குறைஞ்சு போச்சு. வென்யூஸ் ஆர் க்ளோஸ் பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ். இன்னொன்று 2% 4% இருக்கக்கூடிய செக்டரில் அதீத ஆங்கிலம் தேவைப்படுது. அவங்களுடைய புழங்கு மொழி ஆங்கிலம் ஆயிடுச்சு. அதனால் ஒட்டுமொத்த சமூகத்தை இங்கிலீஷ் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயங்கிறார்? இல்லை, அதுக்கு சமீபத்தில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அதாவது அவங்க வந்து கம்பெனிஸுக்கு என்ஜினியர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி கொடுக்கணும், ஹெட் ஹண்டிங் ஏஜென்சி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100 என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை இன்டர்வியூ பண்ணால் 3 என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை தான் செலக்ட் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க நடத்துகிற இன்டர்வியூ தவிர்க்க முடியாத காரணத்தினால ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க இங்கேயும் வேலை செய்யணும், வெளிநாட்டிலையும் வேலை செய்யணும். அதனால் ஆங்கிலம்ங்கிற ஒரு திறமையும் வேணுங்கிறதுக்காக பார்த்தா 100 என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸில் 3 பேரை தான் எங்களால் செலக்ட் பண்ண முடியுது. அதனால இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க வைக்கப்படுது. இல்லைன்னு இல்லை, இன்ஜினியரிங் தேர்வில் மட்டும்தான் ஆங்கிலம் பற்றி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, மற்ற இடத்துல கொடுக்கப்படல இல்லை. எல்லா இடத்துலையுமே ஓவராலாக எல்லா இடத்துலையுமே ஆங்கிலத்திற்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கே கொடுக்கப்படுது. அப்போது அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியாமல் திறமைசாலி வெளியில் மாட்டிக்கிறாங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட் வந்து நீங்கள் கிராம சபையில் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு உங்களுடைய டேலண்ட் வந்து யூ ஹேவ் சம் டேலண்ட்ஸ், அந்த டேலண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிராம சபையில் சொல்லணும்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய டேலண்ட்டை வந்து குளோபல் வில்லேஜில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் குளோபல் வில்லேஜில் சொல்லணும், உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது யூ ஹேவ் டு லேர்ன் திஸ் லாங்குவேஜ். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நீங்கள் குளோபல் வில்லேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா
உங்க கிராம சபையில் சொல்லுங்க, உங்க திறமையை ரெகனைஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து குளோபல் வில்லேஜில் போடணும்னு நினைக்கிறீங்க, உங்க டேலண்ட் வந்து குளோபல் வில்லேஜ் ரெகனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப குளோபல் லாங்குவேஜை கத்துங்க. குளோபல் லாங்குவேஜ்ல நீங்க இல்ல சொல்லுங்க அந்த பாயிண்ட் ஒரே தடவை. குளோபல்லாம் எங்கேயும் போனாங்க. சென்னையில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் அதுக்கு ஒரு ஆள் தேடினா இங்கிலீஷ் படித்தாதவங்க தான் எடுக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு விஷியஸ் சைக்கிளாக ஃபார்ம் பண்ணுது. இங்கிலீஷ் படிச்சிருந்தா ஹை பேயிங் ஜாப்ஸு போகிறாங்க, அவங்க குழந்தைங்க மறுபடியும் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கே போகிறாங்க. இட் ஃபார்ம்ஸ் அ செக்ரிகேஷன் பிட்வீன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ கம் ஃப்ரம் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ். தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க வந்து அது ஒரு எட்டாத ஒரு இதாகவே போடுது, அது ஒரு கான்ஃப்ளிக்டாகவே இருக்குது அவங்களுக்கு. அவங்க நாளைக்கு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்த்தா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அப்பா அம்மாவுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையா போங்க வெளியிலன்றாங்க. இதுதான் நடக்குது, இதுதான் உண்மை. பேக்கரியில் வேலை செய்கிறதுக்கு தேவையில்லை, பட் ஸ்பென்சர் பிளாஸாவில் நீங்கள் பேக்கரியில் வேலை செய்யணும்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவை தான். அங்கே வர கஸ்டமர்ஸ் அப்படி, உங்களுக்கு மாலில் வர கஸ்டமர்ஸ் அப்படி. நீங்கள் சிம்பிளி நீங்கள் வந்து பேக்கரியில் வேலை செய்கிறவனுக்கு ஏன் இங்கிலீஷ், நீங்கள் 3000 தானே சம்பளம் கொடுக்குறீங்க, எதுக்காக இங்கிலீஷ்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அங்கே இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வர எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வராங்க, இந்தியன் பீப்புளும் எல்லாரும் இருக்காங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூட ஒரு சில வார்த்தைகள் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ இது எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகி போச்சு. ஸோ இந்த நெசசிட்டியில் அது வந்து தேவையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து லோ பேயிங் ஜாப்ஸ். ஒரு செக்யூரிட்டி ஒர்க்கர் ஆகட்டும், ஈவன் பிபிஓ இஸ் லோ பேயிங் ஜாப் குளோபலிக்கு கணக்கு பார்த்தா. அங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனால இங்கே ஓடிட்டுருக்கு பிஸ்னஸ். எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறினாலோ இல்லை அவங்க ஊரில் ஏழைகள் அதிகமாகி அந்த ஜாபுக்கு அவங்களே போக ஆரம்பிச்சிட்டாலோ நமக்கெல்லாம் ஆப்பு கொடுத்துருவாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் இங்கிலீஷ் ஒரு ஃபோக்கஸாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது என்டையர் தமிழ்நாடோட எக்கானமி எடுத்து பாருங்கள். இதில் ஐடி எனேபிள் சர்வீசஸ், பிபிஓ அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கஸ்டமர் சர்வீஸ் ஜாப்ஸ்லாம் பார்த்தா வெரி வெரி மைனர். இதுதான் உண்மை. ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பாருங்கள். ரிமூவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன். நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறோம், நல்லாயிருக்கும், தட்ஸ் ஃபைன். திங்க் அபவுட் மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் கோயிங் டு தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ். அவங்களுடைய லைஃப் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க என்ன காலேஜ் போகிறாங்க, காலேஜ் முடிச்சுட்டு என்ன மாதிரி வேலைக்கு போகிறாங்க, அவங்க குழந்தைங்க அடுத்து என்ன செய்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் அடைப்பட்டு கிடக்குறாங்க, நம்ம இந்த பக்கம் அப்படியே மொபிலிட்டியில் மேலே போயிட்டுருக்கோம். ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க, ஆசைப்படுறவங்க அதில் ஒரு மேல்நிலை அடையணும்னு நினைக்கிறாங்க. அந்த மேல்நிலை அடைய ஆசைப்படும் பொழுது ஆங்கிலமும் இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி நீங்கள் லேட்டஸ்ட் நடந்து கொண்டிருக்க நாலேஜ் நிறைய அப்டேட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போகிறீங்க, கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்துறீங்க, டெக்னாலஜி உபயோகப்படுத்துறீங்க, இது அவ்வளவு ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லாமல் ஆங்கிலம் படிக்க வேண்டியது ஆகுது. இதுக்கு சூழ்நிலை நம்மளோ இவ்வளோ காரணம். இது ஒரு யதார்த்தம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு உலக யதார்த்தம். அவர் வந்து டெக்னாலஜி தெரியணும்னா ஆங்கிலம் தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை சொல்கிறாரு. இதுவே வந்து புதுமையான ஒரு விஷயம். 60 வருஷம் முன்னாடி அப்படி கிடையாதுங்க. 70 வருஷம் முன்னாடி ஃபிசிக்ஸ்லேயோ ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னா ஜெர்மன் தெரியாமல் முடியாது. ஏன்னா ஜெர்மனியில் தான் அதிகமான ரிசர்ச் நடந்து, ஃபிசிசிஸ்ட் அத்தனை பேரும் ஜெர்மனாக இருந்தாங்க. இது வந்து மொழியோட ஒரு திணிப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆங்கில பேசுகிற கண்ட்ரிஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததுனால ஆங்கிலம் வந்து அவங்களோட காலனிஸில் என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது. யார் பவரில் இருக்காங்களோ அவங்க சைடு நம்ம கிராவிடேட் பண்ணுவோம். வெள்ளத்தோல்காரங்க பவரில் இருந்தாங்க, வெள்ளை அழகு. வெள்ளத்தோல்காரங்க வந்து ஆங்கிலம் பேசினாங்க, ஆங்கிலம் அழகு. சொசைட்டி மொத்தமுமே நம்ம அவங்க சைடு ஈர்க்கிறதுக்கான ஒரு காரணம். இது வந்து எல்லாருமே நாம வந்து பேசுகிறோன்றாங்க. அவங்களோட ஐடியா சப்கான்ஷியஸாக செட் ஆகிடுச்சு. அப்போ வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ இன்னமும் இந்தியா வந்து அதன் மீது ஆங்கிலத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் படிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேவைகள் அடிப்படையில் படிக்குது. சந்தேகமே கிடையாமல் மோகத்தில் தான் படிக்குது. அதுதான் சொல்கிறேன். மோகத்துக்கு வந்து காரணம் எதுவும் கிடையாது. ஏன் நீங்கள் மோகப்படுறீங்க? இப்போ ஏன் சார் எல்லாரும் ஜீன்ஸ் போடுறாங்க இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எதுக்கு பதில் சொல்ல முடியும்? சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமானவங்க ஜீன்ஸ் போட்டு இது அழகு அப்படின்னு காமிச்சிட்டாங்க, அதனால ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி சூடிதார் நம்ம ஊரில் போட மாட்டாங்க, ஆனால் இப்போ ரொம்ப போடுறாங்க. ஏன்னா ப்ராமினெண்ட்டாக இருக்கிறவங்க சூடிதார் போட்டு பழகிட்டாங்க, அதனால சூடிதார். as simple as that. இப்போ வந்து பெண்களோட சமுதாயத்தினுடைய மேல்தட்டு ஆங்கிலம் பேசுவதால் எல்லோரும் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் அது தேவையில்லை நினைக்கிறீங்க? ஆமாம், ஏன்னா மேல் தட்டுங்கிறது ரொம்ப லிமிட்டடான ஒரு சமுதாயம். அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வெளிநாட்டோட இன்டராக்ட் பண்ண போகிறாங்க. அதனால என்ன பாதிப்பு? பாதிப்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் பாப்புலேஷனை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுது இல்லையா? அது சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் சார். சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் பெரும்பான்மை மக்களை அந்த சின்ன ஆட்கள் தள்ளி வைக்கிறான். கரெக்ட். அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்க காரணமே இல்லாம ஒரு மோகத்தின் காரணமாக. ஓகே, வேற எதுவுமே கிடையாது. இந்த மோகம் பெரும்பான்மை மக்களை இவர்களிடமிருந்து தள்ளி வைக்கிறது. வளர்ச்சியின் வேகம் தடைப்படுது. அதாவது ஜப்பான் நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இங்கிலீஷே தெரியாது, ஆனால் அவங்களுடைய தாய்மொழியில படிச்சு அவங்களுடைய சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ரேபிட் ப்ராக்ரஸ். சைனாலே அதே மாதிரி தான், அவங்களுடைய சொந்த மொழியில படிக்கிறச்சே அந்த என்னன்னா ரொம்ப காலமா நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது உண்மையான்னு தெரியல, இது பொய்யா, இது உண்மையா இருக்கிற பட்சத்தில் ஜப்பானிகள் குப்பரப்படுத்திட்டு இப்படி இங்கிலீஷ் கற்றுக்க மாட்டாங்க. சீனாவின் மிகப்பெரிய வேலை இப்போ என்ன தெரியுமா? இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது, இங்கிலீஷ் கற்றுக்கிறது. என்ன நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு தட்டையான வாதம்.
நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உங்களுக்கு வந்து ஆங்கிலத்துடைய துணையே இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்து விட முடியும் அப்படின்னா ஆங்கிலம் இவ்வளவு தூரம் முக்கியத்துவமானது இப்போ தான் நம்ம ஊரில், ரைட்டு தானே? நாம ஏன் வளரல? அதான் நம்மளுடைய தாய்மொழியில நம்மளுடைய அந்த சயின்ஸோ இதுவோ எதுவுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்காதனால நம்மளோட வந்து அதை புரிஞ்சிட்டு வளர்றது இது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஆனால் ரொம்ப காலமாக இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. சீனர்கள் எல்லாம் என்ன மேண்ட்ரின்லேயே தானே பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. உலகம் முழுக்க அவங்களுடைய தொழில்நுட்பம் போய் சேரலையா? ஜப்பான் நமக்கு அது முழுசாக என்னன்னே தெரியல. ஆனால் அது முக்கியமான வாதம். இதை நான் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுருவோம், கேட்போம். இது உண்மையாக பொய்யாங்கிறது அப்புறம் கேட்போம். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்து விழலாம். ஆங்கிலத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறதா? இந்த அளவுக்கு தேவையா இல்லையா? விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதாச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இன்று நேற்றல்ல பல காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயம், தொழில்நுட்பம் அல்லது இன்ஜினியரிங் போன்ற படிப்புகள் ஆங்கிலத்தின் வழியாக படிப்பதன் மூலம் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அல்லது வெற்றி அடைய முடியும். இது மித்தா இல்ல பிராக்டிக்கலா? இதுதான் நிலைமையா? பேசலாம். நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா? இருங்க. I'm advocate sir in high court. You are an advocate? Yes sir. ஓகே. அந்த இப்போ ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு இங்கிலீஷ்ல சரியா கம்யூனிகேட் பண்ண முடியாதது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உருவாக்குது? மன அளவில் என்னென்ன பிரச்சனை உருவாக்குது? அது எனக்குள்ள ஒரு ஃபீலா இருக்குது. என்னமோ ஒரு பேடா ஃபீல் பண்றேன். என்னது இது, இவங்கலாம் கொஞ்சம் ஹைஃபையா இருக்கிறாங்களோ, நம்ம கொஞ்சம் லோவா இருக்கிறோமோ. இன்ஃபேக்ட் அது நம்ம புவரா ரூரல் ஏரியாஸ்ல இருந்து வந்தாலும் பட் என்னுடைய நாலேஜ் கொஞ்சம் ஹையா தானே இருக்கு. என்னால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலன்னும் போது அப்போ நான் கொஞ்சம் பேடா ஃபீல் பண்றேன். அது என்ன பேடா ஃபீல் பண்ற அளவுக்கு அதுக்கு என்ன அவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கா? சில சப்ஜெக்ட் ஏரியா எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ லா எடுத்துக்கோங்க. லா வந்து இன்னும் வந்து நிறைய சொற்களும் சரி இல்லை புதிய சிந்தனைகளும் சரி ஆங்கிலத்தில் வர்றதுனால அந்த ஏரியாவில் ஆங்கிலம் நல்ல புலமைத்தன்மையோட பேசுகிறவங்க லீகல் இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த அம்மா வந்து எனக்கு டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற காரணம் ஒன்று, அவங்க பேசுகிற ஏரியா லா. ரெண்டாவது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் என்னன்னா, ஆங்கிலம் தெரிஞ்சதுனால அறிவு வளர்றதுன்னு அர்த்தம் கிடையாது. லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மீடியா. நீங்கள் வந்து உங்களோட உணர்ச்சிகளை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான மீடியா. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்து அதை நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆங்கிலம் தெரிஞ்சால் அது நாலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு அந்த மாயை கிரியேட் பண்ணும்போது எல்லாமே சமுதாயத்தில் டோட்டலாக எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலும் எல்லாமே சஃபர் ஆகுறாங்க. ஒருத்தர் வந்து சும்மா இங்கிலீஷ் இருக்கிற வார்த்தையில் வச்சு மேட்ரே இல்லாமல் பேசுகிறாரா அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சு வி வோன்ட் ரெஸ்பெக்ட் ஹிம். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இங்கிலீஷ் தெரிஞ்ச இடத்துல இங்கிலீஷ் மேட்டர் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடையாது. ஆங்கிலம் பேசக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அறிவாளிகளா இல்லை வெறும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா? அது அவர்களுடைய அறிவை பொறுத்ததே தவிர மொழியை வந்து அறிவை கொடுக்கும்னு சொல்லலை. பெரும்பான்மை நான் கேட்குறேன். இங்கிலீஷ் பேசுகிறவங்கலாம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான். ஆங்கிலம் தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த அறிவை பெறத்துக்கு அவென்யூஸ் நிறையா இருக்குது, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் என்னை எந்த அளவில் பாதிக்க வைக்குதுன்னா, பொருளாதார அளவில் நான் எங்கே பின்தங்கிடுவேனோ, ஆங்கிலம் என்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்ததுன்னா என்னால் என்னுடைய கருத்தை என் மொழியில் சொல்லி நான் எங்கே முன் வராமல் போயிட்டு பொருளாதார அளவில் பின்தங்கிடுவேனோன்ற பயத்தை தான் உண்டாகும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் நாட் அ மியர் லாங்குவேஜ், இட் இஸ் லாங்குவேஜ் ப்ளஸ். லாங்குவேஜ் ப்ளஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் அவைலபிள் இன் திஸ் லாங்குவேஜ். ஒரு நிமிஷம், நான் அதை நானே அக்செப்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஃபிசிக்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஃபிசிக்ஸ் இஸ் அ லாங்குவேஜ், ரைட்? கெமிஸ்ட்ரி இஸ் அ லாங்குவேஜ், மேக்ஸ் இஸ் அ லாங்குவேஜ், தமிழ் ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ், இப்படி இதை பார்க்க வேண்டியிருக்கு, ரைட்டு தானே? நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டெக்னாலஜியை, இந்த மேக்ஸை, இந்த சயின்ஸை ஒரு லாங்குவேஜாக ஆங்கிலத்தின் வழியாக நம்ம படிக்கிறோமா, இல்லை வெறும் இங்கிலீஷை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கமான்னு கேட்குறேன். நிறைய நாங்கள் ஆன்சர்ஸ் பேப்பரெல்லாம் பார்க்கும்போது லாங்குவேஜே பார்க்கறது இல்லை, அவன் கண்டென்ட் இருக்கா, இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறாங்கிறது தான் பார்க்க. நீங்கள் நாட் கரெக்டிங் ஆன் த பேஸ் ஆஃப் இங்கிலீஷை வச்சு எந்த டெக்னிக்கல் பேப்பரையும் கரெக்ட் பண்ணுறது. அப்போது நீங்கள் டெக்னிக்கல் பேப்பர்ஸில் இங்கிலீஷ் கிராமரை பற்றி கவலைப்படுவதில்லை. ஓகே. ஆனால் இங்கிலீஷில் இந்த டெக்னிக்கல் பேப்பர்ஸில் கிராமரை பற்றி கவலைப்படுவது இல்லைங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது சொல்கிறோம். இங்கிலீஷை வந்து அறகுறையாக தெரிஞ்சு டெக்னிக்கல் பேப்பரில் பாஸ் ஆகிட்டாலுமே கூட வேலைக்குன்னு போகும்பொழுது அங்கே டெக்னிக்கல் தெரியாமல் இங்கிலீஷ் மாத்திரம் தெரிஞ்சவங்க வேலை கிடைக்குதா இல்லையாங்கிறதா என்னோட கேள்வி. அவன் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்து இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னாலும் முதல்ல ஜாபுக்கு போகிறது அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு திருப்பி அதனுடைய அவனால் இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சு ஜாபுக்குள்ளே போயிட்டானா he will do wonders.
டெக்னிக்கல் இதுதான் சார் நான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் சொல்றேன். இதுதான் நான் சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் சொல்றேன். அவர் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு அப்படி பூசி மெழுகுறாருல, எவ்வளவு பேருக்கு அந்த கொஞ்சம் கஷ்டம் இருக்கு? எவ்வளவு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது ரொம்ப ஈஸியா 5 to 7 minutes தெரியாம ஆனா உள்ள போக முடியுது. இன்டர்வியூல வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஆப்டிட்யூட் பார்க்கறாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் ஜாபுக்கு போட முடியாது. சப்ஜெக்ட் தெரியலனா சார் cannot get இது வந்து நிதர்சனம் கிடையாது சார். வேலையில நான் நிறைய வேலை மாறி இருக்கேன் சார். எனக்கு நான் ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறேன். இதுக்கு முன்னாடி கால் சென்டர் இண்டஸ்ட்ரியில இருங்க சார், அவர் பேச விடுங்க சார். இது காலேஜ்ல இல்ல, அவர் பேசிட்டு பாவம். எப்படி எவ்வளவு பேர் எனக்கு கீழ ரெக்ரூட் ஆறாங்க, எவ்வளோ பேர் நான் ரெக்ரூட் பண்ணுறேன், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். ஏன் நம்ம ஒருத்தனை பற்றி பாசிட்டிவாக நினைச்சோம்னா, ரெக்ரூட் பண்ண அப்புறமா அவன் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், தலையில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இவனை செலக்ட் பண்ணேன் நம்ம உட்காந்து யோசிச்சா நமக்கு தெரியும். அவன் அழகாக இங்கிலீஷ் பேசினா அந்த நேரத்தில் நம்ம மயங்கிட்டோம். இது வந்து மறுத்தா யாருமே இண்டஸ்ட்ரியில் உண்மையை சொல்லலைன்னு அர்த்தங்க. இல்ல பிகினிங் ஸ்டேஜ்ல அது இருக்க தான் செய்யும் சார். அதை கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும் சார். ஒரே நிமிஷம் சார், அது ஏன் இருக்கணும் ஸ்டேஜ்ல இருப்பீங்க, அது ஏன் இருக்கணும்? பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கத்தான் செய்யும். நீங்க ஏதோ நிதர்சனமா சொல்றீங்க, ஏன் இருக்கணும்ங்கறத என்னோட கேள்வி. அப்ப என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜ் விட்டுறலாம்ன்றீங்களே, என்ன சொல்றீங்க? இப்ப ஸ்ட்ரகிள் இருக்கு. இல்ல சார், அதான் நிலைமை. அப்ப இங்கிலீஷை விட்டுருவான்னு கேக்குறீங்க. நல்ல கேள்வி தானே அது. இங்கிலீஷை விட்டுருவோமா? இல்ல சார், விட முடியாது சார். எதுக்குன்னா இதை தாண்டி எனக்கு பின்னாடி ஒரு சமுதாய ஒரு ப்ரெஷர் இருக்கு சார். சரி, இன்னைக்கு எல்லாருமே நீ இங்கிலீஷ் கத்துக்கிறோம். எங்க வீட்டுல கூட நீ இங்கிலீஷ் தான் கத்துக்கணும், நீ இதுக்காக என்ன வேணா செய், ஆனா நீ இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படி அவர் உடனே சொல்றேன் நிப்பாட்ட முடியாது. ஏதோ எனக்கு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணிட்டே இருக்கு, யூ ஹேவ் டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு. அதனால இதை வந்து அவர் சொல்றேன் விட்டுற முடியாது. வேற எங்க அதீதமாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படுகிறது? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல எடுத்துக்கலாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி அதீதமா அங்கே ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத விஷயம் தான். ஒரு மிஷின் ஒர்க் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவசியம்னு எனக்கு தோணுது. சார், ஐ வுட் லைக் டு கான்ட்ரடிக்ட். இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்து ஆட்டோமேஷனில் வி ஹேவ் டு ஃபீட் த ப்ரோக்ராம், வெதர் இட் இஸ் அ லேத் ஆர் மில்லிங் மிஷின், இட் நீட்ஸ் சிஎன்சி ப்ரோக்ராம், எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. யூ நீட் டு நோ. நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்னால் பழைய இல்லத்துல எல்லாம் இப்போ யாரும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஆட்டோமேஷன். எல்லா மிஷின்ஸுக்கும் லாங்குவேஜ் தேவை. இண்டஸ்ட்ரீஸ் ரன் சிஎன்ஜி மிஷின்ஸ். How many industries run CNG machines? இல்ல அதுக்கு தான் அவர் சொல்றாரு இன்னைக்கு மெஷின் எப்படி ஆபரேட் பண்ணுறது. அதுக்கு ஒருத்தர் போதுமே. டெக் சப்போர்ட்ல வந்து ஒருத்தர் சிஎன்ஜி மெஷின்ல நீங்க ஒரு தடவை ப்ரோக்ராம் என்டர் பண்ணா போதும். அதை உட்காந்து டெய்லி மாத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ரனுக்கு ஒரு தடவை தான், அதுவும் வந்து மறுபடியும் அதே லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு மாருதி எடுத்துட்டா நிறைய ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு இன்ஜின்ஸ் வேற, ஒவ்வொரு கியர் பாக்ஸ் வேற, தே ஹேவ் வேரியன்ட்ஸ். ஒவ்வொரு வேரியன்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். அவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா தானே பண்ண முடியும். இங்கிலீஷ் தெரியறதுங்கிறது வேற, பேசிக் இங்கிலீஷ் இஸ் இனஃப் ஃபார் தட். இப்போ ஈஸியா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எதிர்பார்க்கறாங்க அந்த இடத்துல எல்லாம். கம்யூனிகேஷன் அது ஒரு டிஸ்குவாலிஃபையர் ஆயிடுது. கோடிங் இல்ல ஒன்லி ஐடிஎஸ்ல மட்டும் தான் இங்கிலீஷ் 100% எதிர்பார்க்கறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டார் எல்லாம்லயும் அவன் என்ன ப்ராஜெக்ட் பண்ணா, ப்ராஜெக்ட்ல என்ன ஸ்கில் இருக்கு, அவனுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் என்ன இருக்குங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்களுடைய. தே டோன்ட் சி இங்கிலீஷ் அலோன். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அதை பார்க்கறது இல்லை. இல்லை சார், ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எப்படினாலும் எழுதலாம், கான்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லும்போது அதே அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல ஃபஸ்ட்டு அவங்க. ஸோ அந்த லாங்குவேஜை கிராமர் படி ஒழுங்காக சொல்லிக் கொடுத்தா அவங்க ஒழுங்காக கான்டென்ட் எழுதுவாங்க. தேர் இஸ் எ டெவலப்மெண்ட். அந்த லாங்குவேஜே பார்த்து அந்த ஸ்கில்லே லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்கில், அது சப்ஜெக்ட் கிடையாது. அந்த ஸ்கில்லே அவங்க டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு. அது பேசிக்காக அதனால ஒரு ப்ரோக்கன் சைக்கி ஃபார்ம் ஆகுது படிக்கும்போது. அந்த இவன் வந்து ஒரு ப்ரோக்கன் லாங்குவேஜ்லேயே படிச்சுட்டு இருப்பான். அந்த ப்ரோக்கன் லாங்குவேஜ்லேயே வந்து அந்த சப்ஜெக்டை படிப்பான். அவனுக்கு வந்து ப்ரோக்கன் சைக்கி ஃபார்ம் ஆகுது, அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த லாங்குவேஜை வந்து அவன் மாஸ்டர் பண்ணல அவங்க. ஓகே, மாஸ்டர் பண்ணதுக்கு அவங்களும் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல. ஓகே, ஆங்கில வாத்தியார்கள் வந்து அந்த மாஸ்டர் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுக்கல. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன். இதுக்காக இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணதுக்காண்டி சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் வந்து ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவுட்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அவுட்கம், ரியாலிட்டி இதுதான். அவர் ஒரு பாயிண்ட் வர்றாரு, உடைந்த ஆங்கிலம் உடைந்த அறிவியல் ரெண்டுமே புரோக்கனா இருக்கு. எஸ், அது 100% ட்ரூ தான். அவர் சொல்றதை ஒத்துக்கிறேன். எனக்கெல்லாம் நல்ல அருமையான ப்ரொஃபஸர்ஸ் கிடைச்சாங்க. அவங்க எல்லாரும் நல்லா இங்கிலீஷ் எழுதுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. அவங்க என்னை பார்க்கும்போது ஹவ் ஆர் யூன்னு கேட்டதே கிடையாது. ஓகே, அவங்க வந்து அழகா சௌக்கியமாடா அப்படி தான் கேட்பாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு அந்யூன்யம் இருக்குது. ஆனால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து நம்ம தேவையற்ற இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு ஏலினேஷன் வருது, ஒரு அந்நியத்தன்மை வருது. ஓகே, அந்த அந்நியத்தன்மை அந்த அந்நியத்தன்மையினால தான் இவங்க எல்லாருமே அந்த கஷ்டப்படுறாங்க. அந்த அந்நியத்தன்மையினால அவங்க வந்து அந்த பாடத்தை படிக்கிறது, அந்த அந்நியத்தன்மையில் புரியாமல் இது பண்ணும்போது அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நான் வந்து ஆங்கிலம் ரொம்ப அதீதமாக முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற கருத்து இல்லை எனக்கு. ஆனால் ஆங்கிலம் வந்ததுனால நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. முதல்ல நான் சொல்கிறது வந்து நம்முடைய இந்த நாட்டுடைய சிந்தனை போக்கில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு.
அந்த நவீனத்துவம் இந்தியாவுக்கு வந்தது வந்து மிக மிக முக்கியமான கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆங்கில பின்னணி நம்ம வந்து பல்வேறு அறிவுத்துறைகளில், நான் எகெயின் எலீட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இந்த எலீட் வந்து பல துறைகள்லையும் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சதுனால இன்றைக்கு நம்ம நாட்டில் அறிவியல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தில் வந்து பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், அதில் நிறைய இந்தியர்கள் இருப்பாங்க. அதில் இந்த பிஸ்னஸ் லீடர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த வெஞ்சர் கேபிட்டல் இண்டஸ்ட்ரி நிதி துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இந்தியர்கள் இருப்பாங்க. நான் அவர்களுடைய இந்த இடத்துல மட்டும்தான் நான் குறுக்கிட விரும்புகிறேன். நீங்கள் எலைட்டுங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணுறீங்க, ஆமாம், அப்புறம் இந்த துறைகள் பற்றிலாம் பேசுகிறீங்க. இந்த எலைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த எலைட் கேட்டகரி இவங்கெல்லாம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆர் டெக்னாலஜி இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை வெறும் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? ரெண்டுமே நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஒரு நிதித்துறையில் உச்சத்தை அடையணும்னா நிதித்துறையை வந்து முழுக்க தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதோட கூட அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆங்கில அறிவு தான் அவரை காட்டுது அந்த இடத்துல ரொம்ப உயரத்துக்கு எடுத்துட்டு போகுது. இல்லாட்டி அவங்க வந்து ஒரு மிடில் லெவல் மேனேஜர்ஸ். ஆனா யதார்த்தத்துல பத்ரி இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, தன்னுடைய பிள்ளையை ஆங்கில மீடியத்துல சேர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க புள்ள இங்கிலீஷ் பேசணும் தானே நினைக்கிறாங்க. அந்த தாக்கத்தை தானே இது வரைக்கும் அது வந்து எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம். உங்களுடைய ஆர்வம் என்ன இருக்குன்னா அந்த பேரார்வம் அந்த கோடிக்கு போகணும்னு தான். அதுக்கு அதற்கான ஒரு டூல், ஒரு கருவியாக இந்த ஆங்கிலத்தை கொடுத்துட்டோம்னா இந்த ஆங்கிலத்தை பிடிச்சிட்டு என் பையனும் அங்கே போயிடுவானே, என் பொண்ணு அங்கே போயிடுவானே அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு ஆதங்கம் தான் இன்றைக்கு வந்து பாமர மக்களை வந்து முற்றிலுமாக ஆங்கில கல்வியை நோக்கி நகர்த்திட்டு இருக்கு. அதோடைய விளைவு வந்து விரும்புகிற மாதிரி இல்லை, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த ஆர்வம், அதற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நீங்கள் வந்து மதிச்சே ஆகணும். ஏன்னா அவர்கள் வந்து ரொம்ப உயரத்தை அடையணும்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு சில காரணங்களால் அது ஆங்கிலத்தின் மூலமாகத்தான் அடைய முடியுங்கிறத அவங்க தங்களுடைய மனசில் இன்னைக்கு நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் சொன்னால் கூட அவங்க உங்களை வந்து மறுத்து தான் சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு வந்து அவர்கள் அதுதான் வந்து அவங்க புரிதலுக்கு உட்பட்டு ஆங்கிலம் தெரிவிப்பதன் மூலமாக நான் பார்த்த இந்த பெரிய மனுஷர் மாதிரி என் பிள்ளையும் வரலாம் நம்பப்படுகிறது. எது உண்மை பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சு குலாப் ஜாமுன் மிக்ஸ் நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஆங்கிலத்துடைய தேவை ரொம்பவே அவசியமானது. அதற்கு கொடுக்கக்கூடிய இடத்தின் மூலமாக பல்வேறு பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னு ஒரு தரப்பில் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பலனை பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. அந்த ஒரு காரணத்தை முன்வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஆங்கிலத்தின் பின்னால் அலைக்கழிக்காதீர்கள் என்ற ஒரு தரப்பில் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆங்கிலத்திற்கு அதீதமான இடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? பேசலாம். நம்ம ஆங்கில கல்வி, ஆங்கிலம் கொடுக்கக்கூடிய வசதிகளை பார்த்த ஒரு செட் ஆஃப் எலிட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் வந்து பைலிங்குவல்ஸாக இருந்தாங்க. அவர்கள் ஆங்கிலத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனையும் தொடர்ந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் அவர்களுடைய மொழிகளையும் இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆரம்பகால பெங்காலி எலிட்ஸும் அதை தான் பண்ணாங்க, வங்காளத்தில் அதை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக இந்த இன்டர்பிரிட்டேஷன் எதுக்கு, நான் வந்து எதற்கு வந்து திரும்ப திரும்ப வந்து அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தமிழில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், எனக்கென்று ஒரு தனியான ஒரு க்ரௌட் ஒன்று வந்துருச்சு. நான் இவங்கள்ட்ட ஆங்கிலத்திலேயே பேச முடியும், ஆங்கிலத்திலேயே புழங்க முடியும். என்னுடைய கிளப் வந்து இங்கிலீஷ் ஒன்லி கிளப் ஆயிடுச்சு. இங்கிலீஷ்லேயே இன்டர்பிரட் பண்ணி, இங்கிலீஷ்லேயே எழுதி, இங்கிலீஷ்லேயே அது எல்லாத்தையும் அவங்க சர்க்குலேட் பண்ணி அது ரொம்ப ஒரு சின்ன வட்டத்துக்கு வர வர மற்றவர்கள் எல்லாருமே நாங்களும் வந்து ஆங்கிலத்துக்குள்ளே வந்தால்தான் எனக்கு இந்த சின்ன சிந்தனை கூட வரும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். அப்போ நாம் வந்து தேவையான செகண்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம உருவாக்கவே இல்லை. அந்த கட்டுமானத்தை, அது வந்து சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜஸ்ட் சோஷியாலஜியாக இருக்கட்டும், எதை எடுத்தாலுமே அதற்கான அடிப்படை கருவிகளை நாம் வந்து ஆங்கிலத்தை தவிர பிற மொழிகளில் கொடுக்கவே இல்லை. ஆங்கிலம் தப்பு இல்லை, ஆனால் ஆங்கிலம் மட்டுமே அப்படின்னு தள்ளி இழுத்து கொண்டு போகக்கூடிய இந்த நிலை தான் எல்லாரையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள இன்னைக்கு சிக்கலுக்குள்ள ஆழ்த்திக்கிட்டு இருக்கு. அபிலாஷ், நீங்க ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரும் கூட, இது ஏற்படுத்திய இந்த ஆங்கிலம் அல்லது ஆங்கிலத்திற்கு கொடுக்கப்படுகிற இவ்வளவு பெரிய இடம் ஏற்படுத்திய குட் திங்ஸ், பேட் திங்ஸ் ஆர் குட் திங்ஸ், நாட் குட் திங்ஸ் என்னென்ன? சார் வந்து எலைட்ஸ் பற்றி பேசினார், எப்படி வந்து எலைட்ஸ் வந்து ஆங்கிலத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு. நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய முக்கியமான சிந்தனையாளர்களில், முக்கியமான எழுத்தாளர்களில், சரளமாக ஆங்கிலம் பேச தெரியவர்களில் நம்ம ஒரு பண்பை கவனிக்கிறோம். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பேசக்கூடிய வாழ்க்கையை பற்றின ஒரு நுட்பமான ஆழமான புரிதல் கிடையாது. அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க விடுபட்டு போயிருக்காங்க. சார் நைப்பால் பற்றி பேசினா ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். நைப்பாலுக்கு வந்து இந்தியா பற்றி ஒரு புத்தகம் இருக்குது, ஆனால் நைப்பாலுக்கு இந்தியா பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ எல்லாருமே வெளியே இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் இன்றைக்கி NDTV பார்க்குறீங்க, நிறைய முக்கியமான ஆங்கில சேனல்கள் கேட்குறீங்க, அதில் பேசக்கூடியவங்க எல்லாம் வந்து
இந்திய அரசியலை பற்றி பேசுகிறாங்க, இந்திய சமூகத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே புரியல. அவங்க வேறொரு தளத்துல இருந்து சுத்தமாக விலகி நின்று இந்தியாவை பற்றி ஒரு கற்பனையான சித்திரத்திலேருந்து பேசுகிறாங்க. அவங்க தான் நம்மளுடைய சமூகத்துக்கான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க தான் மிகப்பெரிய துயரம். அப்போ வந்து இந்த எலைட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க ஒரு கனவு உலகத்தில் இருந்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கைக்கான நம்முடைய சமூகத்துக்கான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்திய வாழ்க்கை தெரிய மாட்டேங்குது. இவங்க இங்கே பிறக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு படிக்கிறாங்க, திரும்ப இங்கே வந்து ஆங்கிலம் மட்டுமே பேசிக்கொண்டு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு கூட நிதர்சனமான உண்மைகள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவங்க நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நம்மளை காட்டு மிராட்டிங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நம்மளை வந்து எஜுகேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இப்படியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளவுபட்ட சமூகத்தில் இருக்கும். இது வந்து ஆங்கில கல்வி ஏற்படுத்தின ஒரு கேடான விஷயம். இந்தியாவினுடைய படித்த ஆங்கிலம் படித்த மேல்தட்டு அந்த எலிட் வந்து இந்தியர்களிடமிருந்தே அந்நியப்பட்டிருக்கிறார்கள். பட் முடிவெடுக்கக்கூடிய இடங்கள் அவங்க இருக்காங்க. ஆந்திராவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள உள்ள போய் வளைஞ்ச அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது, அந்த ஊரே தெரியாது. அவங்க எல்லாமே டெல்லி பேஸ்ட் முடிவா இருக்கு. இந்த தொலைக்காட்சியில பேசுறவங்க அவர்கள் தான் முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் மறுக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான அரசியல்வாதிகள் நிச்சயமாக கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து வந்தவங்க தான். ஓகே, அவர்கள் எந்த மொழியில பேசினாலும் கடைசியா இவர்கள் வந்து பின்னாடி அவங்களுக்கு ஒரு டிராஃப்ட் ரூல் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி நீங்க ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க டக்குன்னு அதை செஞ்சிட போறது இல்லை. அதனால நமக்கு என்ன ஆதாயம் இருக்கு, நம்முடைய ஒரு பெரும்பான்மை அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு என்ன ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு பார்க்க தெரிஞ்சவங்க தான் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்காங்க. சார் சமீபமாக அந்த ஒரு பிரச்சனை வந்தது. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த கப் பஞ்சாயத்துகளை பற்றி பேசணும். அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வற்புறுத்தினாங்க. அப்போ இதை வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்த்தோம். இப்படிலாம் முடியாதுங்க, பொண்ணுங்க வந்து வயசு 18 வயசுக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி பேசுறதே காட்டும் மாட்டீங்க, ஏன்னா அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இது ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கிச்சு. ஆனால் வந்து உண்மை என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% பெண்கள் வந்து இப்படி தான் கல்யாணம் ஆகி போகிறாங்க. இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? நீங்கள் ஒரு சட்டத்தை செய்கிறீங்க சார், ஏன் இந்த சட்டத்தை நீங்கள் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புரிதல், உங்களுக்கு ஒரு மேற்கத்திய சமூகம் சார்ந்த ஒரு புரிதல் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு மத்திய வர்க்கத்தை மனதில் வைத்து செய்கிறீங்க. இந்தியாங்கிறது மத்திய வர்க்கம் கிடையாது. இந்தியாவில் வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்துருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன குழுக்களாக தான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது, அவங்க இதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, அவங்க தன் விருப்பப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்தியா வந்து ரெண்டாக இருக்குது, என்றைக்குமே இது ரெண்டாக இருக்குது. இந்த பஞ்சாயத்ஸ் பற்றி வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இவர்கள் வந்து ஒரு மாடர்னிட்டிக்கு முற்றிலும் எதிரானவர்கள் பெரும்பாலும். அதை வந்து பலர் மறுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இது போன்ற பஞ்சாயத்துகள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் பிடுங்கி தான் ஒரு சட்டத்துக்கிட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்து அது ஒரு நீதிமன்றம் அதை நடத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து ஒரு கம்ப்ளீட் மாடர்ன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கோடைய ஒரு கோர் ஐடியாலஜி அதுதான். நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் இல்லைங்க நாங்கள் எங்கள் ஊர் பஞ்சாயத்துலேயே நாங்கள் இதை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் வந்து இருவேறுபட்ட ஒரு இந்தியாவை உருவாக்குறீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் வந்து நம்முடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அது எல்லாரும், அது வந்து நேருவிலிருந்து அம்பேத்கர்லேருந்து எல்லாரும் கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு இன்றைக்கு ஒரு பெரும் கொடையாக இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுவே வந்து ஒரு இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்த, இங்கிலீஷ் எஜுகேஷன் மட்டும் இல்லை, அந்த இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் நமக்கு கொடுத்த அந்த வழியிலிருந்து வந்த ஒரு ஆதர்சமான ஒரு டாக்குமெண்ட் அது. அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. தமிழில் வாசந்தின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்கல்ல, பிரபலமான எழுத்தாளர். அவங்க வந்து ஒரு கட்டுரையில் வந்து அவங்களுடைய கணவர் வந்து ஒரு IAS அதிகாரிங்கனால அவங்க வந்து நார்த் ஈஸ்டில் தங்கியிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டில் அவங்க இருக்கும்போது ஏன் வந்து நார்த் ஈஸ்ட் மக்களை வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்துறோங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு எளிமையான விஷயம் சொல்கிறாங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பல அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வந்து அந்த மக்களை பற்றி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, அவங்கள மனிதர்களாகவே மதிக்கிறது இல்லை. அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு ஜீப்பை ஓட்டிக்கிட்டே போகிறாங்க, ஒரு 2 அதிகாரி மேலே போயிட்டு இருக்காங்க, போகும்போது பின்னாடி ஒரு பொண்ணு பையன் நடந்து வர அந்த ஜீப்பை இடிச்சிட்டாரு. இவங்க அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவங்க பாட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய கலவரமாக வெடிக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு அக்கறையின்மை வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. இந்த அக்கறையின்மையை ஏற்படுத்தக்கூடிய, இந்த அக்கறையின்மையோடு செயல்படக்கூடியவங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேல் தட்டு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இந்தியா அப்படின்னா வந்து ஒரு மத்திய வர்க்கம், மேல் மத்திய வர்க்கம், அது தவிர அவங்க இதை பற்றி கவலை கிடையாது. இப்படி ஒரு மனநிலையோடு இவங்க இருக்காங்க. நீங்கள் இவங்களை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். வெளியிருக்கக்கூடிய பல பேரை எக்ஸ்க்ளூட் பண்ணுறது வந்து ஆக்சுவலி இவங்க தான். ஆங்கிலத்தின் வழியாக இந்த இந்தியாவை பார்க்கிறவர்களால் இந்தியர்களுக்கு தேவையானதை செய்ய முடியாதுங்கிறது அவருடைய பாயிண்ட். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு சிஸ்டம்க்கு கீழே, ஒரு ஸ்ரீலம் கீழே கொண்டு வருவதற்கான முயற்சி ஆரம்பத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஐடியலிசம்ங்கிறது தான் அதை நோக்கி போகணும்னு. அதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் பத்ரி சொன்னார், அதுலேருந்து தான் இந்த லைனை நான் எடுக்கிறேன். எந்தெந்த சமூகத்திற்கு ஆங்கிலம் என்பது இன்னைக்கு இந்தியாவில் அவசியம்? டவுன் ட்ராடனுக்கு, தலித்ஸ்க்கு, ட்ரைப்ஸ்க்கு, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு எஸ்பெஷலி இது தேவைப்படுது. ஏன் அவர்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுகிறது? நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, பெரியார் ஒரு டைம் சொல்லும்போது, யூ கேன் ஈவன் ரன் மட்டன் ஷாப் பட் யூ லாட் டு ஏர்ன் அப்படின்னார். எக்கனாமிக் தான், பொருளிலாருக்கு இல்லை இவ்வுலகம் அப்படின்னார் வள்ளுவர் சொன்னார்.
இன்னைக்கு அதை வந்து நீங்கள் இந்த லாங்குவேஜ் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அவங்க சொன்னாங்க ஏன்னா வந்து எக்கனாமிக்காக பேக்வர்ட் ஆகிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் இருக்கிறது மூலிமா நீங்கள் எந்த ஒரு ஸ்கில் இருந்தாலும் அடிஷ்னலாக இந்த லாங்குவேஜ் இருக்கிறது மூலிமா நீங்கள் வந்து எம்பவர்மெண்ட் ஆக முடியும். உங்களுக்கு இன்னைக்கு ஊரில் என்ன மரியாதை கிடைக்குது? இன்னைக்கு வந்து நார்மலாக வந்து எங்கள் அப்பா பேரை சொல்லி தான் என்னை கூப்பிடுவாங்க. இந்த துரைசாமி பையன் இருக்கானே அப்படியே என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு அட்மிஷன் வேணும்னா, நான் இங்கே இன்ஜினியரிங் காலேஜில் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நான் வந்து சொல்லுவேன் இந்த காலேஜஸில் இருக்க இப்படி இருக்குது சொல்லுவேன். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து அக்வயர் பண்ணி நான் அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஜாப்புக்கு வந்துருக்கிறதுனால, நல்லா ஏர்னிங் பண்ணுறதுனால எனக்கு வந்து சொசைட்டியில் மரியாதை இருக்குது. வேலிட் பாயிண்ட். மோகன், நான் உங்களுக்கு ஒரு லைன் வைக்கிறேன். இந்தியா, இங்கிலீஷ், மனசாட்சி, சைக்காலஜி. இந்த உங்களோட சென்டென்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இங்கிலீஷ் அப்படிங்கிறது மொழியை வந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் தாய்மொழியாக இல்லாத மக்கள் நம்ம பேசும்போது நம்ம வந்து நம்மளோட ஈகோ வந்து ஒரு சில விஷயத்தை வந்து முன்வைக்க மறுக்குது. இத்தனை பேர் பேசினவங்கள அது அவங்க எத்தனை பேர் அதை மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேருக்கு அது இருந்திருக்கும். என்னென்னா, இங்கிலீஷ் வந்து ஜெயிச்ச லாங்குவேஜ். வெற்றி பெற்ற மக்களுடைய, வெற்றி பெற்ற ஒரு சமூகத்துடைய மொழி ஆங்கிலம். இதை நம்ம வந்து ஏற்றுக்கலை அப்படின்னாலோ, இதை வந்து ஒத்துக்கலை அப்படின்னாலோ, நம்ம ஒரு சின்ன குண்டு சட்டிக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அந்த குதிரை ஓட்டிக்கிட்டு நமக்கு தான் இந்த கிணத்துக்குள்ள தவளை மாதிரி உலகம், இதுதான் என்னோட உலகம் அப்படின்னு முடங்கி தான் போகணுமே ஒழிய. ஆனால் அந்த மாதிரி இந்தியர்கள் முடங்கி போகலை. இது எல்லாருமே சொன்னாங்க, அந்த மாதிரி இந்தியர்கள் வந்து போகிறாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ டெவலப்மெண்ட் வருது, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால அவங்க அவ்வளோ டெவலப் ஆகுறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் என்னென்னா, இங்கிலீஷ் ஜெயிச்சிடுச்சுங்கிறதும், இங்கிலீஷ் பக்கம் இவங்க எல்லாருமே வந்து மனசளவில் என்றைக்கோ ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள மனசாட்சிக்குள்ளே இன்னும் கூட வந்துக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன உறுத்தல்கள் இருக்கு இல்லையா, தாய்நாட்டையும் தாய்மொழியையும் நம்ம விட்டுட்டோமே, நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த மம்மி டேடி வேண்டாம், அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறேங்கிற ஒரு மனிதர் கூட அவங்க வந்து அந்த இங்கிலீஷ் மீடியத்தை தவிர்த்தரல. நம்மளை அறியாமல் நம்ம வந்து சப்கான்ஷியஸ் பிரெயின்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீட் பண்ணியாச்சு. இந்தியனோட நாடி நரம்புகளுக்குள்ள இங்கிலீஷ் வந்து ஊடுருவி போயிருக்கு. அது வந்து எவ்வளோதான் நம்ம வந்து விளக்கினாலும் அதுலேருந்து விடுதலை வந்து இந்தியர்களுக்கு என்றைக்குமே கிடையாது. யாராலுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ரான்ஸ்லேயும் சரி, ஜப்பான்லேயும் சரி, சைனாவிலையும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து இன்றைக்கி டோட்டலாக ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கிலாண்டுங்கிற ஒரு சின்ன நாட்டோட மொழியாக இருந்த இங்கிலீஷ் இன்றைக்கி வந்து உலகத்தோடைய பொது மொழியாக ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ், நம்ம அந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ்குள்ளே போக வேண்டாம். ஸோ ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கிற எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய ஆள் மனசுக்குள்ள இங்கிலீஷ் மேலே வச்சிருக்கிற அந்த காதலை, அந்த அன்பை, அவர் ஒருத்தர் சொன்னப்போ நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டீங்க, இந்த மோகம்னு சொல்கிறீங்களே, இந்த மோகத்தை வந்து ஏன் எதிர்க்கணும், அல்லது இந்த மோகம் வந்து எதனால் வருது. மோகம் வந்து ரொம்ப இந்த லவ் இஸ் பிளைண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பிளைண்டான ஒரு இம்பல்ஸ் தான். என்னோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னால், என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை ரொம்ப கடுமையாக எதிர்க்க முயற்சி செய்கிறேன். என்னோட படிப்பை நான் பாதியில் விட்ட நாள் முதற்கொண்டு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ட்ராமாட்டிக்கான ஒரு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் ஏன் தேவைப்பட்டது, அந்த ஒரு எக்ஸாம் எழுதிடக்கூடாதா அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அது வந்து ஏன்னா அந்த அப்போசிஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் அந்த அப்போசிஷன் பண்ணினேன் அப்படிங்கிறதும் எனக்குள்ளே வேணும் அப்படின்னு நான் வந்து ஒரு 10-12 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 10-12 வருஷமான இந்த போராட்டத்துக்குள்ளே நான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதோட சிவிலைசேஷன், அதோட கல்ச்சர் தான் எதிர்க்க முடிஞ்சதே ஒழிய, இன்னைக்கு கூட என்னோட நாட்டை பற்றி, என்னோட கலாச்சாரத்தை பற்றி நான் ஆழ்ந்த புரிதல் கொண்ட ஒரு உண்மையான ஒரு ஸ்காலர்லி ட்ரிட்டைஸ், ஒரு உண்மையான ஆய்வை ஒன்று படிக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் மொழியை தான் தேடி போக வேண்டியிருக்கு. இங்கிலீஷ் மொழியில் தவிர நம்மளோட மொழியில் அது மாதிரியான ஒரு புலமை இன்னும் வரலை. இது என்னுடைய அனுபவம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம அதெல்லாம் கடந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு காலத்தில் வந்து ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவங்க மேல்தட்டை சார்ந்தவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு தட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நிறைய பேர் ஆங்கிலம் சார் சொன்னார், எப்படி வந்து இன்றைக்கி லோவர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க, பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவங்க எல்லாம் இன்றைக்கி எப்படி ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசினார். இன்னொரு 50 வருடங்களுக்கு பிறகு, 100 வருடங்களுக்கு பிறகு எல்லா சமூகத்திலிருந்து நன்றாக ஆங்கிலத்தை புழங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அப்போ அந்தஸ்துக்காக நம்ம எதை தேடி போவோம், எப்படிப்பட்ட ஒரு மொழி எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்.
சிக்கல் அப்படிதாங்க இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப நம்மளோட ஒரு இண்டிவிஜுவலை மீறின, சொசைட்டியை மீறின ஒரு ஹியூஜ் சிவிலைசேஷனல் ஃபோர்ஸஸ் இருக்குது. சிவிலைசேஷனல் ஃபோர்ஸுக்கு மேலே ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்மளால் அடையாளமே பார்க்க முடியாத அளவுக்கு குழப்பமான காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம். அது இந்த காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம் வந்து நம்மளை செலுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு திசைக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இது எல்லாருக்குள்ளேயும் இதுக்கு இது எதிர்த்துன உணர்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆழமாக பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு ஐரானிக்கலான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் குழந்தைங்க இங்கிலாண்டில் இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரனை விட இந்தியாவில் இருக்கிற ஸ்கூல் சில்ட்ரன் வந்து பெட்டரான மோர் கிராமட்டிக்கலான இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது இங்கிலீஷ்காரங்களுக்கே வந்து ரொம்ப இன்செக்யூரான ஒரு விஷயம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இங்கிலீஷில் இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாருமே இதை ஒரு போர்க்குணத்தோடு எதிர்கொள்கிறாங்க. நம்ம வந்து இங்கிலீஷை எப்படி எதிர்க்கிறோமோ அது மாதிரி அவங்களது அல்லாத ஒரு இங்கிலீஷ் அவங்கள ஆதிக்கம் செலுத்த வரதை வந்து அவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னதில் நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன். ஐ மீன் சம பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு மொழி வளர வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வெதர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட் ஆங்கிலத்துக்கு நிகராக அதோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மோகன் முன்வைக்கக்கூடிய விஷயம். இஸ் இட் ரைட்? எக்ஸாக்ட்லி. சிவிலைசேஷனல் ஸ்ட்ரென்த். இவர் சொன்னார், நண்பர் சொன்னார், ஆங்கிலம் வந்து ஒரு வென்ற மொழின்னு. ஆனால் வென்ற மொழிங்கிறது உண்மைதான். இன்றைக்கி வந்து வென்ற மொழிங்கிறது உண்மைதான். ஆங்கிலேயர்கள் நம்ம வென்றார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் இருந்துட்டு நம்ம விடலை இல்லை, நம்ம சண்டை போட்டோம்ல. தலித்துகள் வந்து தாழ்த்தப்பட்டு தான் இருந்தாங்க. தலித்துகள் வந்து மேற்சாதிக்கால தலித்துகள் அமைத்து தான் வச்சுருந்தாங்க. வந்து அவங்க வந்து தாழ்ந்தேருக்குன்னு நினைக்கல, சண்டை போட்டாங்கல்ல. அது மாதிரி ஒரு மொழி நம்முடைய இருத்தலை வந்து நமக்கு கொடுக்கறது வந்து நம்முடைய தாய்மொழி. ஆங்கிலம் ஒரு வென்ற மொழி, அதன் பின்னால் போவதை தவிர வேறு வழி இல்லை என்கிறது ஒரு தரப்பு. என்னுடைய சுய அடையாளத்தை தொலைத்துவிட்டு வேறொரு மொழியின் பின்னால் தொடர்ந்து போவதன் மூலமாக அறிவுலகத்திற்குள் தொடர்ந்து பயணிக்க முடியாது என்று எச்சரிக்கை விடுக்கிறது மறுதரப்பு. எது உண்மை? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். சுதந்திர இந்தியாவில் ஆங்கிலத்தை விட்டால் வேறு வழி இல்லை. அது தொழில்நுட்பமாக இருக்கலாம், அறிவியலாக இருக்கலாம், அல்லது இன்ன பிற விஷயங்களாக இருக்கலாம். ஆங்கிலத்தின் வழியாக அதை அணுகுவதன் மூலமே ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும் என்ற நிலைதான் இங்கு இருக்கிறது. எனவே ஆங்கிலத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய அதீத இடத்தை அனுமதித்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறோம்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எதிர்த்தரப்பு என்ன சொல்லுகிறது பார்ப்போம். ஆங்கிலம் எல்லா இடத்துலையுமே தேவையில்லாமல் பயன்படுத்தப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே என்னுடைய ஒரு ஆங்கில நாவலாசிரியர் அப்படி சொல்றீங்க? ஆமாம், நான் அப்படி தான் நினைக்கிறேன். இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக ஆங்கிலம் தேவையில்லாமல் பயன்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹிந்தி, நான் டெல்லியில் இருக்கிறவன் வந்து ஹிந்தி பேசுகிறவன் வந்து இவ்வளோ தூரம் ஆங்கில சொற்களை ஹிந்தியில் சேர்த்து பேச மாட்டான். இந்த வியாதி தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் இப்படி இருக்குது? நான் என்னை பற்றியே சொல்கிறேன். நான் படிக்கும்போது நான் முதல்ல ஆங்கிலம் படித்தது 6ஆம் வகுப்புலாம். என்னுடைய தந்தை பெரிய அறிவாளி, ஆனாலும் என் ஆங்கிலத்தையே படிக்க விட்டான்னார். வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் தான் படிக்கணும், ஆங்கிலம் ஏபிசிடி கூட படிக்க விடாதுன்னு சொன்னவர் என் அப்பா. வந்து நான் ஏபிசிடி படித்தது நான் 6ஆம் வகுப்பு அப்புறம் தான். அப்படி ஆங்கிலம் நான் எஸ்எஸ்எல்சி வரையும் நான் தமிழ் மீடியத்தில் நான் படித்தேன். வந்து எங்கூட படித்த எல்லோரும் நல்லா நம்மள தான் இருக்காங்க. அதனால் தமிழில் படித்தா உன்னால் ஆங்கிலம் பின்னால் ஆங்கிலம் உனக்கு கை வராது என்பது எனக்கு சரியாக தோணலது. அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், என்னுடைய சொந்த ஒரு கருத்து. அது வந்து நிர்மல் சார், ஆங்கிலம் என்று நாம் சொல்லும் பொழுது இந்த பக்கத்து நண்பர் சொன்னது போல் அது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. அந்த வரலாற்று நிகழ்வு பல விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. இன்றைய நிலையில் நண்பர்கள் பேசியதைப் போல தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள், தலித்துகள் என்னும் இனக்குழு மக்கள் பலருக்கு இது ஒரு ஏற்ற ஒரு ஏணி போல் அமைந்திருப்பது உண்மைதான். ஆனால் அதே போல் தொழில்நுட்பமும் அமைந்திருக்கின்றது. அதே போன்று மொழி என்பதை நாம் ஒரு கருத்தை சொல்வதற்காக மட்டும் பயன்படுத்தலாம். ஆனால் மொழி என்பது அதல்ல. ஒரு மொழியை நீங்கள் உள்வாங்கும்போது ஒரு பண்பாட்டையே உள்வாங்குகின்றீர்கள், ஒரு குமுகாயத்தையே நீங்கள் உள்வாங்குகின்றீர்கள். நீங்கள் அதையெல்லாம் விட்டு வரும் மொழியை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அந்த நிலை ஏற்படாமல் நீங்கள் ஓரளவுக்கு அதை தடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அது வெறும் மொழியாக மட்டும் நிற்காது. அது அதனால் ஒருவருக்கு ஏற்படுகின்ற மதிப்பும் நல்லெண்ணமும் ஒருவருடைய நிலை முற்றிலும் சிறப்பாக ஆகும் என்பது என்னுடைய எண்ணம் அன்று. பள்ளிக்கூடத்தை இவர் சொன்னார் தலித்துகள் ஆங்கிலம் படிக்கணும்னு சொன்னார். நான் அது வேண்டாம் சொல்ல. ஆனால் பயிற்று மொழி ஆங்கிலமாக இருந்தால் அதனுடைய சங்கம் நான் நேரே பார்த்துருக்கேன். டெல்லியில் அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலம் ஒரு அதை மாதிரி ஒரு 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 துன்புறுத்தல், அதை மாதிரி ஒரு டார்ச்சர் அது நான் பார்க்கவே முடியாது. நான் என்னுடைய மனைவி அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பேப்பரை கொண்டு வரும்போது பார்த்துருக்கேன். நான் ஒரு குழந்தை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லை குவிமைய விசை, அந்த விசையை பற்றி அந்த குழந்தை அதுனா என்னன்னு இங்கிலீஷ் வாட் இஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கேட்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்டிக் ஃபிகர் ஒரு ஆளை வரைஞ்சி அது கையில் அதுக்கு ஒரு நூலை கட்டி அது மேலே கல்லை சுற்றி ஒரு வட்டம் போட்டிருக்கு. அதுக்கு என்னன்னு தெரியுது, சென்ட்ரிஃபியூகல் என்னன்னு அதுக்கு நம்ம ரொம்ப அருமையாக அதுக்கு தெரியுது அதுக்கு. ஆனால் அதுக்கு ஆங்கிலத்தில் அதனால் சொல்ல முடியல. அது ஒவ்வொரு தருணத்துக்கும் அந்த தயக்கம் அதுக்கு வரும். இந்த கடினம் திரும்ப 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 அந்த குழந்தைக்கு வரும். இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல்னா நம்ம குழந்தைகளை நம்ம தள்ளுறோம். நமக்கு ஆங்கிலம் நம்ம ஒரு சில வர்க்கங்கள் ஒரு சில சாரார்கள் ஆங்கிலம் வேணுங்கிறதுனால நம்ம அந்த குழந்தைய அந்த துன்புறுத்து தள்ளுறோம். இது மனவியல் சிக்கல், எல்லா சிக்கலும் இது இந்த குழந்தைகளுக்கு வருது. இது என்ன ஆகுதுன்னா 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரை இருக்கிற குழந்தை உள்ள இடைவெளி இவ்வளோ இருக்கும்போது 11, 12 வரும்போது இந்த இடைவெளி கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருகி மிக மிக அதை தடுக்க முடியாத இடைவெளி ஆகிறது. இதை தாண்டியவரங்க ரொம்ப ரொம்ப குறைய பேர் தான். அவங்கள உதாரணம் வச்சுட்டு அவன் வந்துட்டானே அதனால் எல்லா குழந்தைகளும் ஆங்கிலம் படித்து வர முடியும்னு சொல்கிறது ரொம்ப முட்டாதனம். அது என்னுடைய சொந்த கருத்து என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் 8th ஸ்டாண்டர்ட் வரையுமாவது தாய்மொழியில் கற்றுக்கூட, அதுக்கப்புறம் ஆங்கிலம் படிக்கலாம். ஆங்கிலம் படிக்க வேண்டாம் சொல்ல. நம்ம ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுடைய எவ்வளவு அது கணக்கை எவ்வளவு தெரியுது, அறிவியல் எவ்வளோ தெரியுது, மொழி எவ்வளோ தெரியுதுங்க ஒரு லிஸ்ட் போட்டு பண்ணாங்க. அந்தந்த இதில் முதல் 73 தேசங்களில் இந்த ஒரு கணக்கு இந்த மதிப்பீடு நடந்தது. 73 தேசங்களில் அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன தெரியுமா? அதில் 72வது. முதல்ல எந்த இடம் தெரியுமா? சைனா நம்பர் 1. இது 3லேயும் சைனா. அது எதனாலங்க நமக்கு கொஞ்சமாக தன்மானம் இருந்தால் நம்ம எதனால நம்ம யோசிச்சு பார்க்கணும் வேண்டாமா? சைனீஸ் ஆங்கிலம் படிக்கிறதுனா சைனீஸ் நீ சைனீஸ் மொழியில் தான் அவங்களுடைய 95% அவங்களுடைய ஜனங்கள் சைனீஸ் மொழியில் தான் படிக்கிறாங்க. மிக குறைவானது ஆங்கிலம் படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜப்பான்லேயும். இப்போது நான் வேலை பார்க்குறேன், இன்டெலெக்சுவல் வெஞ்சர்ஸ்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அதில் இந்தியாவிலேருந்து போகிறதெல்லாம் ஆங்கிலத்தில் போகுது. அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவுசார் சொத்துரிமை இருக்குது இல்லையா, அதை பற்றி உள்ள எல்லா ஆவணங்களும் இந்தியாவிலேருந்து போகலாம் ஆங்கிலத்தில் போகுது. ஆனால் சைனாவுக்கோ அல்ல ஜப்பானுக்கோ அல்ல கொரியாவுக்கோ அனுப்பும்போது அந்த மொழியில் மொழிபெயர்த்து தான் அது அனுப்பப்படும். இன்றைக்கும் அந்த மொழியில் மொழிபெயர்த்து தான் அனுப்பப்படும். அவங்க அதை வாங்கவே மாட்டாங்க. ஜாப்பனீஸ் மொழியில் இருந்தால் தான் வாங்கிப்பாங்க, சைனீஸ் மொழியில் இருந்தால் தான் வாங்கிப்பாங்க. இதை மாதிரி இந்தியாவில் எந்த தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்முடைய மொழியை நாம் வளர்க்குறதுக்கு நாம தான் முயற்சி பண்ணோம். அது 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 வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் அந்த முயற்சியே கூடாதுன்னு சொல்லுறது ரொம்ப தவறான ஒரு அது எப்போ அது நடக்கும்னா, ஈவன் ஒரு குழந்தைகளுக்கான பாடங்களோ எதுவுமோ இன்றைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்முடைய மொழியில இல்லை. அதை கொண்டு வராம நம்ம பேசவே முடியாது. நீங்க சொல்ற முற்றிலும் உண்மை. நம்முடைய சோம்பேறித்தனம், என்னுடைய ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜெனரேஷனோட சோம்பேறித்தனத்தினால தான் இந்த நிலைமை ஏற்பட்டு நம்மளுடைய அறிவியல், நம்மளுடைய அந்த இன்டெலெக்சுவல் லேசினஸ், அதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது, இன்டெலெக்சுவல் லேசினஸ், அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த ஜெனரேஷனில் குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆங்கிலத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் அளவுக்கு அதிகமானதாக இருக்கிறதா, இந்த அளவுக்கு தேவையா இல்லையா, விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இதாச்சு குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீ நான் பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நிர்மல் சார், இதை எப்படி பார்க்குறீங்க? தொழில்நுட்பம்
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆங்கிலம் இல்லாமல் இன்றைக்கு சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஒருடைய சொந்த மொழியில் அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்தை காட்டிலும். பட் அதாவது இப்போ எடுத்துக்காட்டாக தமிழில் தமிழில் அறிவியல் துறைகளுடைய கலை சொற்கள் எல்லாம் செய்கின்ற முயற்சியெல்லாம் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். நம்மை காட்டிலும் ஈழத்தில் அதை ரொம்ப சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் பல துறைகளில். தமிழ்நாட்டில் உள்ள மொழிபெயர்ப்புகள்லாம் பார்த்தால் அந்த அளவுக்கு அது தமிழாக கூட இல்லை. ஏனென்றால் அது நல்ல தமிழ் பயிற்சி உள்ளவர்கள் அந்த துறைகளில் ஈடுபடவில்லை. அவர்கள் சொல்வதை போன்று நாம் இதில் தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை. நிர்மல் சாருக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்னென்னா, சார் ஆங்கில பேராசிரியர் மட்டும் இல்லை, அவர் தொல்காப்பியத்தினால தெரிஞ்ச ஒருத்தர். அவருடைய ஆய்வு அதில் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தையும் அதுக்கப்புறம் சூழலியலையும் சேர்த்து ஒரு புதிய துறையை உருவாக்குறாரு, அறிவுத்துறை உருவாக்குறாரு. இந்த துறை சார்ந்த மிக முக்கியமான கட்டுரைகளை முழுக்க ஒரு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். அப்போ அவர் எப்பவுமே தமிழில் இந்த விஷயத்தை எழுதுனதே இல்லை. நான் அவர்கிட்ட ஏன் நீங்கள் என்றைக்குமே எழுதுனதில்லைன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க, நம்ம தமிழில் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. ஏன் உங்களுடைய ஆய்வு சார்ந்த கட்டுரைகளை நீங்கள் தமிழ் எழுதுனதே இல்லையே? அது ஒரே ஒரு தடவை தீரநதியில் சாருடைய பேட்டி வந்திருக்கு. அப்போ தான் முதலாக சூழலியலை எப்படி சங்க இலக்கியத்தோட சேர்த்து அது ஒரு புதிய அறிவுத்துறையாக உருவாக்குறாங்க பற்றி பேசுகிறோம். ஆனால் ஏன் அவர் நேரடி இந்த விஷயத்தை தமிழில் எழுதலை, ஏன் பேசலை? அபிலாஷுக்கு வரலாறு கொஞ்சம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல தமிழில் தான் என்னுடைய ஆய்வுகள் எழுதி கொண்டிருந்தேன். முதலில் தமிழில் தான் எழுதுவது, அதை பின்னால் ஆங்கிலத்தில் எழுதுவது என்பது தான் என்னுடைய கோட்பாடு. நான் முதலில் எழுதிய கட்டுரையே தொல்நெறி கடவுளியல் என்பது தமிழில் தான் எழுதிய கட்டுரை, ஆங்கிலத்தில் அல்ல. முதல் நூலும் தமிழ்தான். தமிழ் காட்சி நெறியல் என்பதும் உலக தமிழ் ஆட்சி நிறுவனம் வெளியிட்ட அந்த நூலும் தமிழில்தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் ஆங்கிலத்தில் தான் அதிகம் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அது தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய சில குறைபாடுகளினால் என்று நான் சொல்ல வேண்டும். அதாவது தமிழ் வெளியீட்டில், தமிழ் பதிப்பு துறையில் ஒருவருடைய கருத்தை இன்னொருத்தர் பயன்படுத்தும் பொழுது அதை சரியாக மேற்கோள்கள் சான்றுகள் காட்டி அவற்றை பயன்படுத்தாத ஒரு சூழல் இங்கே இருக்கின்றது. அது இன்று உங்களுக்கு தெரியும். இன்று அந்த மாதிரியான ஒரு சூழலில் யாரிடமிருந்து திருடியது என்ற கேள்விகள் வரும். அது பெரிய அறவியல் சிக்கல்களாக அவை வளரக்கூடியவை. அப்படி சில சிக்கல்கள் எனக்கு நேரிட்டன. அதாவது நான் எழுதிய நூல்கள் பிறருடைய பெயரில் அவர்கள் எடுத்து அதை வெளியிடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதை நான் மிக கண்டித்தும் பத்திரிகைகள் எழுதியிருந்தேன். ஆனால் அதனால் ஒன்றும் அது நிற்கவில்லை. ஆக முதலில் ஆங்கிலத்தில் எழுதுவது என்று நான் ஒரு உத்தியாக அதை கையாண்டு கொண்டிருக்கின்றேன். ஆங்கிலத்தில் எனக்கு இந்த சிக்கல் அந்த அளவுக்கு இல்லை. பத்ரி, ஒருவர் உருவாக்கிய அவருடைய எழுத்துக்களை அதை தன்னுடையதை போல வெளியிடுதல் என்பது, நீங்கள் பதிப்பகம் அது சம்மந்தப்பட்டவங்கனால அதை கேட்கிறேன், அது தமிழ் சூழலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால இங்கிலீஷ் எழுதுறேன், என் நிலைமை அப்படி போயிடுச்சுங்கிற அவர் ஆராய்ச்சி புலத்தை சொல்றாரு. அது நிறைய நடக்குது என்பது தான் நானும் கேள்விப்பட்டது. அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதனால ஒரு தமிழ் அறிவுச்சூழலுக்கு வரவேண்டிய எழுத்துகள் கட்டுரைகள் வராமல் போகிறது ரொம்ப மோசமானது. அந்த மாதிரி சூழல் நடந்து அது ஒன்று. இன்னும் சிலர், நான் பேசின சிலர் இதை நான் தமிழில் எழுதுறதுனால எனக்கு எந்த உபயோகமும் இல்லை, ஏன்னா என்னுடைய ரிசர்ச்சுக்கோ அல்லது என்னுடைய பதவி உயர்வுக்கோ நான் எந்த ஆங்கில ஆராய்ச்சி ஏடுகளில் எழுதியிருக்கிறேன் என்பதை பார்த்து தான் எனக்கு பண்ணுறாங்க. ஏன்னா அது இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் நான் எழுதினாதான் என்னுடைய பதவி உயர்வுக்கு பாயிண்ட்ஸ் ஏதோ கொடுப்பாங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது அகாடமிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒருவருடைய மிக முக்கியமான ஆராய்ச்சி காலகட்டத்தில் அவர் எழுதுறது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் அமைந்து விடுகிறது. இதுதான் இன்றைய நிதர்சனம். ஒரே ஒரு கேள்வி எதை நான் முன்வைக்கிறேன். தமிழில் எழுதும்போது, தமிழில் எழுத வேண்டும் என்று அபிலாஷ் கேட்டார். தமிழில் எழுதும்போது ஏன் தமிழ்நாட்டில் ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லை என்பது என்னுடைய கேள்வி. எடுத்துக்காட்டாக
மெய்ப்பொருளியல் philosophy என்பதற்கு காட்சி என்பது நேரிய சொல் என்பது அதை பற்றி ஒரு விரிந்த நூல். கலை ஆர்ட் என்பதற்கு தமிழில் நல்ல ஒரு சொல் இருக்கின்றது, செய்யுள் என்பது. அது வெறும் போய்ட்ரி என்பது மட்டுமல்ல, அது கலை. செய்யுளியல் என்பது கலையியல் என்பது. பெர்சோனா என்பது திணை நிலை பெயர். இப்படியெல்லாம் நாம் ஆய்வு செய்து சில கருத்துக்களை வெளியிடும் பொழுது அதை பற்றி எந்த விதமான ஒரு கருத்து பரிமாற்றமும் தமிழ்நாட்டிலிருந்து வருவதில்லை. வெளி மாநிலங்களிலிருந்து கருத்து பரிமாற்றம் வருகின்றது, வெளிநாட்டிலிருந்து கேள்விகள் கேட்கின்றார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது தமிழில் ஏன் எழுத வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏனென்றால் கருத்து பரிமாற்றம் இல்லாமல், உரையாடல் இல்லாமல் ஏன் ஒருவர் ஆய்வு செய்து கொண்டே இருக்க வேண்டும்? ஏன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நோட்டா மட்டும் இதை பார்க்க முடியும். எனக்கு தெரிந்த 1940 இருந்து 2012 வரை இப்போ ஒரு ஏராளமான எழுத்தாளர்கள் எந்த ஒரு வெகுமதியும் இல்லாமல், எந்த ஒரு இன்டராக்ஷன் சமூகத்தோடு இல்லாமல், எந்த ஒரு பாராட்டும் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கானாசுரம் பேசுகிறோம், சீசு செல்லப்பா பேசுகிறோம், இலக்கியவாதிகளை சொல்கிறேன். அதுக்கப்புறம் 90களில் தமிழவன், அது மாதிரி நிறைய முக்கியமான எகெயின் கல்ச்சுரல் ஃபிலாசபி சம்பந்தமாக பேசினவங்க எத்தனை பேர் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் எந்த வெகுமதியுமே இல்லாமல் வேலை பார்த்துருக்காங்க. எல்லா எழுத்தாளர்களும் தியாகியாக தான் சார் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு ஆய்வாளர் மட்டுமே தன்னை நான் எனக்கு வெகுமதி வேணும், எனக்கு அங்கீகாரம் வேணும், எனக்கு ஒரு உரையாடல் சமூகத்தோடு நான் நடத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த மீடியத்தை நான் பண்ணும்போது நான் முடியல அப்படி கேட்குறீங்க. சொன்னதை நீங்கள் கேட்கல, அதனால நான் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றது எனக்கு நியாயம்னு தோணலை. ஏன்னா இது நம்முடைய பொறுப்பு, இது ஒரு சமூக பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழ்நாட்டில் நாம் பல்வேறு வகையாக ஒரு வகையில் பிளவு பெற்றிருக்கின்றோமா? ஏன் ஒருவர் சொல்வதை நாம் இன்னொருவர் கேட்பதில்லை என்பதற்கு வேறு ஏதும் காரணங்கள் உண்டா என்பதையும் நீங்கள் யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா என்பது என்னுடைய கேள்வி. இதுதான் அந்த பிரச்சனை. இதனால தான் நம்மளால் இங்கே ஒரு அப்படியான ஒரு சுதந்திரமான அறிவார்ந்த சூழல் கிடையாது. அவரோட நீங்கள் நிறைய டிபேட் பண்ணாலும், நேரடி கேள்விகள் வச்சாலும், உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலர், தமிழ் நல்லுலகத்துல அவர் சொல்லப்போனா இங்க ஒரு புதிய அறிவுத்துறையை உருவாக்கியிருக்காரு. எப்படி நம்ம பேசுகிறோம், நம்ம சார்த்தர் பற்றி பேசும்போது அவர் ஒரு அறிவுத்துறை உருவாக்குனதை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் அது மிகப்பெரிய இழப்பு சார். இவரை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் ஒரு பெரிய அறிவுத்துறை உருவாக்குறாரு, சுயமாக உருவாக்குறாரு. அவர் இது ஐகோ பொலிட்டிக்ஸ்னு ஒரு ஃபீல்டே கிடையாது, இவர் கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் அந்த விஷயத்தை நமக்கு தமிழர்களுக்கு யாருமே தெரியாமல் போயிடுச்சு. இது யார் இதை கொண்டாடுறாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க கொண்டாடுறாங்க. அங்கே தான் அவங்க ஆய்வாங்க, இன்டர்நேஷனல் செமினார்ஸில் பேசுகிறாங்க. வெளி மொழி சேர்ந்த மக்கள், இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். ஒரு சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டு அதை சூழலியலோட சேர்த்து ஒரு அறிவுத்துறை உருவாக்குறாரு. இது ஆய்வு பண்ணக்கூடிய நிறைய மலையாளிகள் இருக்காங்க, தெலுங்கர்கள் இருக்காங்க, வேறு மொழியை சேர்ந்தவங்க இருக்காங்க, வெளிநாட்டு ஆங்கிலேயர்கள் மொழி இதில் ஆய்வு பண்ணுறாங்க. இது ரொம்ப ஒரு வினோதமான ஒரு நகைமுறையான ஒரு சூழ்நிலை. இது ஒரு ரொம்ப துயரமான சுற்றுச்சூழல். ஆக்சுவலாக இதுதான் நீனா நம்ம எங்கே ஆரம்பித்தோம், எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். ஒரு மொழியை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு மொழி மூலமாக என்ன நடந்திருக்க வேண்டும், அது நடந்திருக்கிறதா பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயானா பவர்ட் பை ரான் இண்டியா TMT கம்பிகள். எனக்கு இந்த ஆங்கிலத்தினுடைய இடம் அதிகமாக தேவைப்படுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. எனக்கு வேலை கொடுக்குறாரு ஒருத்தர், கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுங்கிறாங்க ஒருத்தங்க, ஊருக்குள்ள மரியாதை கிடைக்குது அப்படிங்கிறாங்க ஒருத்தங்க, நம்ம அந்த ஆங்கிலம் ஜெயிச்ச மொழியாக இருக்கு, வேற வழியில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு நம்ம மனநிலை மாற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு ஒருத்தர். இன்னொருவர் டெக்னாலஜியையோ அல்லது நீங்கள் அறிவியலையோ தேடணும்னா ஆங்கிலத்தின் வழியாக மட்டுமே படிக்க முடியும் என்கிற நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறாரு. தமிழில் நான் ஒரு நல்ல விஷயத்தை முன்வைத்தால் கூட அது பற்றி தொடர்ந்து பேசுவதற்கும் என்னை நான் செழுமைப்படுத்திக் கொள்வதற்குமான அறிவுச்சூழலே இல்லை என்கிற அளவுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கிறது. அறிவுத்தனத்துடைய சோம்பேறித்தனம் தான் இந்த இடத்தை எல்லாம் விட்டு நிரப்பாமல் விட்டுவிட்டது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க, ஆங்கிலம் பேசுகிறவருடைய போலித்தனத்தில் தொடங்கி இது இந்த இடத்தில் நிற்கிறது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் திஸ் ஷோ. காரணம் இது தமிழ் வெர்சஸ் இங்கிலீஷுங்கிற ஒரு வழக்கமான நிலையிலிருந்து மாறுபட்டு இங்கிலீஷ் வெர்சஸ் இங்கிலீஷுங்கிற ஒரு இன்டலெக்சுவல் ஏரியாக்குள்ள வெறும் சண்டையாக மட்டும் இல்லாமல் இன்னொரு வடிவத்தில் இந்த டிபேட்டை நம்ம முன் வச்சிருக்கோம். நீயானாவில் 2 பேருக்கு இப்பொழுது பரிசு அப்படிங்கிறது எல்லாரையும் சேர்த்தது தான். இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள வழக்கமாக நம்ம ஒரு டிபேட் பண்ணிகிட்டே இருப்போம், தமிழ் வெர்சஸ் இங்கிலீஷ். அதை தாண்டின லேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புதியது தான். அந்த மட்டத்திலிருந்து பேசி அதனுடைய பல்வேறு அடுக்குகளை ரொம்ப அழகாக புதிய விஷயங்களை இந்த சபைக்கு வைத்ததற்காக இந்த பரிசை நம்ம கொடுக்க நினைக்கிறோம். எழுத்தாளர் அபிலாஷ் அவர்களுக்கு முதலில் அந்த பரிசு திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சிருங்க. அபிலாஷ், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய சாதி அடையாளங்களை மறைத்தோ அல்லது ஒழித்தோ
அதிகாரமிக்க தோரணையோடு என்னை சமூகத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த இந்த ஆங்கிலம் பயன்படுகிறது. உண்மை, அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவை, ஒடுக்கப்பட்ட மனிதர்களுடைய அந்த உணர்வை முன்னிறுத்திய அவருக்கு அந்த பரிசு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நீங்கள் எழுப்பிய குரலுக்கும் உங்கள் அழகான திருக்குறளுக்குமாய் இந்த பரிசு. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி. வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.